ஆவடியில ஒரு ஒயின் ஷாப்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கலாம் குடிகாரன் இல்லையா? அவன மட்டும் உள்ள விடுறேன். ஓ! அவர் நடிக்கிறாருயா இந்த படத்துல. அவன பார்த்தா நடிக்கிற மாரி பரம்பரை குடிகாரன் மாரி இருக்கான். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். ஆக்ஷன். பாரியோட ஃபுல் நேம்? பாரி தான் என்னோட நேம். எங்க அப்பா என்ன காலேஜ்லாம் படிக்க வச்சாரு. அவர் ஒரு நிறைய கனவுகள்லாம் வச்சிருந்தாரு. அவர் அது எதுவும் நிறைவேற்ற முடியல. சரி, அதனால அவர் பேரையாச்சும் கூட சேர்த்துப்போம். ஸோ இந்த பாரி வந்து என்ன கனவுகளோட இருந்தாரு சின்ன வயசுல? ஃபியூச்சரை பிளான் பண்ற ஐடியாவே சுத்தமா இருந்தது கிடையாது. யாருன்னா ஒருத்தர் வந்து அந்த கிராமத்துல இருந்து தப்பிச்சு வெளில போவாங்க. அவங்க கொடுக்குற கைடன்ஸா அந்த கிராமத்தோட கைடன்ஸாவே மாறும். இப்போ எங்க அண்ணன் போய் இன்ஜினியரிங் படிச்சாங்க. ஸோ அதனால டெஸ்டினி வந்து எங்க ஊர்ல எங்க அண்ணனால ஒரு 10 பேர் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க. ஏன் படிச்சோம் எதுக்கு படிச்சோன்னே தெரியாது. ஆனா என்னை மீறி வந்து பயங்கரமா சினிமா பார்த்திருக்கேன். பயங்கரம்னா பயங்கரம். கேடிவி தான் அது எப்பயுமே. அன்பே டயனா ட்ரெய்லரே வந்து நகைச்சுவை திங்கள், காதல் செவ்வாய், காவிய புதன், அதிரடி வியாழன், சூப்பர் ஹிட் வெள்ளி, இந்த ஃபார்மேட்டை தான் பண்ணும். நிறைய விஷயத்துக்கு நம்ம சிரிக்கவே மாட்டேன்றதே எனக்கு ஒரு வருத்தமா இருக்கும். நம்ம சமூகத்துல இருந்து கிரிஞ்சுன்ற ஒரு வார்த்தையை மட்டும் தூக்கி போட்டோம்னா கொஞ்சம் நிறைய பேர் நிம்மதியா லைஃபை என்ஜாய் பண்ணலாம், பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். லைஃபே கிரிஞ்சு தான். ரொம்ப அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டனாலே பிரச்சனை தான். ஆக்டிங் கத்துக்கிறோம், பட் சினிமா தெரியல. நிறைய ஆக்டிங் ட்ரை பண்றவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை இருக்கும். சினிமா எங்க இருக்குன்னே தெரியாது. ஜமா நடக்கிறதுக்கு முன்னாடி ஆக்டிங் கிளாஸ்ல இருந்து எவ்வளவு இயர்ஸ் டிராவல்? 2013 ஆக்டிங் கிளாஸ். ஜமா பண்ணது 2023. அருவி மதன் சொல்லி அவர் டைரக்ட் பண்ண படம். ஓகே. படம் ஃபுல்லா டெட் பாடி. நீங்களா? ஆமா. படம் ஃபுல்லா இருப்பீங்க சார். படம் ஃபுல்லா இருப்பேன் சார். எங்க இருப்பீங்க? கீழே படுத்துட்டு இருப்பேன். நம்ம ஒரு வாட்டி எதனா ஒரு படம் பண்ணும்போதும் அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம அப்படி. ஆனால் அது நடக்கவே நடக்காது. ஒரு வடிவல் சொல்லுவார், எதனா பிரச்சனைனா இந்த பெட்டியை திறந்து பார், அது கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஜமா வந்து அப்படி வச்சிருந்தேன். ஊரில் போயிட்டு கம்மி பட்ஜெட்டில் இந்த ஒரு படம் பண்ணிட்டு வந்தால் அப்படி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. சரி, அது வந்து என்னால் அதை புரிய வைக்கவே முடியல அந்த படத்தை. இப்போ நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் வரும்போது ஜேபேபி வந்துச்சு. மஞ்சுமல் பாய்ஸ் இங்கே இல்லைனாலுமே, இங்கே ஓடலைனாலுமே அங்கே நல்லா ஓடி இருக்கும். அந்த டேரக்டர் திரும்ப படம் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஜேபேபி டேரக்டருக்கு வந்து எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் இருந்தது இல்லை. So what was it about the Kala team? காலா வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பயங்கர லெஃப்ட் அவுட்டாக இருப்பீங்க. ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து என்ன டேக்அவே இருக்குது, இது எல்லாமே இருக்குல்ல. அப்புறம் வந்து அது ஒரு சில நாள் எனக்கு அது வந்துச்சு. ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே அதை பிரேக் பண்ணிட்டேன் நான். ரஜினி சார் அவரை வந்து டெய்லி பார்க்குறோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? அது பயங்கரமாக இருக்கும். நல்லா இப்படி தூரத்துலேருந்து இப்படி பார்த்துட்டே இருப்பேன். கூட்டத்தில் அப்படி நின்று இருந்தார், அப்படி தனியாக அப்படி நின்று இருந்தார். அவர் பார்த்துட்டே இருந்தேன். டக்குன்னு திரும்பினார். அப்படி ஜர்க்காயிட்டேன் நான். வணக்கம் அப்படின்னா, வணக்கம் சார். அன்னைக்கெல்லாம் எனக்கு என்ன சொல்லுது, ஆஹா. இந்த ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு நல்ல ஆக்டர்ஸோட நம்ம ஒர்க் பண்ணணும். அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நல்ல ஆக்டர்ஸ் கேமராவை செம்மையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. லென்சிங் கேட்பாங்க. என்ன லென்ஸ் அப்படின்வாங்க. ஏன் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த லென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நடிப்பாங்க. இந்த ஆர்ட்குள்ளே இவ்வளோ பிரில்லியன்ஸ் இருக்குது, இவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்றப்போ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுதுல்ல அந்த ப்ராசஸே. இப்போ மலையாள சினிமா பண்ணுற வாழ்வியல் படங்கள்லாம் முன்னாடி தமிழில் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். பாலச்சந்தர் சார் பண்ணியிருக்காரு, பாலுமகேந்திரா சார் பண்ணியிருக்காரு, பாக்யராஜ் சார் பண்ணியிருக்காரு, பாரதிராஜா சார் பண்ணியிருக்காரு, பாண்டியராஜ் சார் பண்ணியிருக்காரு. எல்லா டைரக்டர்ஸுமே பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இவங்கள அப்படிங்கிறோம். நான் ஹீரோவா வரப்போறேன், பட் என்னோட ஹீரோ ஜான்ராவே வேற மாதிரி இருக்க போகுது. ஐ எம் கோயிங் டு பிளே சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்கன்னு கூட எனக்கு தெரியல, பட் ஐ வில் பிளே திஸ் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து வந்துச்சு? மகேந்திர சிங் டோனி சொல்ற மாதிரி தான், ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்னு. இதை தான் நான் சினிமாலையுமே கொண்டு வந்தேன். எனக்கு ஒரு நாள் நான் கற்றுக்கணும், ஒரு நாள் நான் பெட்டராக பண்ணணும். ஸோ இப்போ ஜமா பண்ணுறப்போ ஃபிசிக்கலாக நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இனிஷியலி கொஞ்சம் பயமாக இருந்தது. தெருக்கூத்து கலைஞர்களை போய் நிறைய மீட் பண்ண என்ன ஆச்சு, பயம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. எக்ஸாஜரேஷனே பண்ணல. ஒரு 10 சிவாஜி கணேசன் இருப்பாங்க, 10 கமலஹாசன் இருப்பாங்க. அவங்களுக்கு நடிப்பு தெரியுது, டான்ஸ் தெரியுது, மியூசிக் தெரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஐயோ இதில் நம்ம ஒன்றுமே இல்லையே, இதை எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு பயம் இருந்தது. பாடி லாங்குவேஜ் வரும்போது நான் பாட்டில் ரதா அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன். பயங்கரமாக வந்து வெயிட் குறைச்சிருந்தேன். பயங்கர உடம்பை போட்டு அபியூஸ் பண்ண ஒரு விஷயம் அது. அது இன்னைக்கு வரைக்கும் அதனால அவஸ்தைப்படுறேன். ஜமா பண்ணுறன்னும் போது வெயிட் போட்டேன். ஏன்னா சாரி கட்டினா நம்ம பார்க்க செக்ஸியாக இருக்கும். I've heard நிறைய ஃபாரின் ஆக்டர்ஸே ஒரு பெரிய ப்ராமினன்ட் ரோல் பண்றப்போ அதுக்குள்ள இருந்து வெளில வர முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. சென்னை பழனி மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன். அதுல வந்து என்னோட கேரக்டர் பேர் வந்து சூசைட் காய். அப்ப நான் அந்த டேரக்டர் கிட்ட வந்து ஒரு நாள் சொன்னேன், சார் எனக்கு என்னன்னு தெரியல சார், இந்த காஸ்டியூம் இதெல்லாம் போட்டா நிஜமாலே சூசைடல் தாட்ஸ் வர்ற மாதிரி இருக்கு சார். அவர் வந்து வெரி குட், தென் யூ ஆர் இன்டு தி கேரக்டர் அப்படின்ட்டாரு. ஆனா அது என்ன ஆச்சுன்னா, அது ஒரு மாதிரி ஹாண்ட் பண்ண ஆரம்பிக்குது. அது ஒரு மாதிரி என்ன ஆரம்பிச்சுன்னா, பயங்கர டிப்ரெஷன் வர ஆரம்பிச்சு. ராத்திரி 2 மணி 3 மணி உட்காந்து ஏன்டா இப்படி இருக்கும்னு எழுந்து உட்காந்து அழுவேன்.
ஹாய் சார், எப்படி Hi. இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் அன்பே டயானா. தேங்க்யூ. ஒரு சூப்பரான பாசிட்டிவ் ஒரு ரெஸ்பான்ஸ் தியேட்டர்ல. ம். தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னா, ஐ திங்க் இட்ஸ் ரீசென்ட் டேஸ்ல இட்ஸ் a பிக் திங். தியேட்டர்ல என்ஜாய் பண்ற படம். அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. எப்படி என்ன ஃபீலிங்ஸ்ல இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்குமே அப்படிப்பட்ட படங்கள் பார்க்க தான் ரொம்ப ஆசை. ஆ. தியேட்டர்ல போயிட்டு அந்த நம்ம பீப்புளோட உட்காந்து என்ஜாய் பண்ற அந்த ஃபீல் இருக்குல்ல. நிறைய காமெடி படங்கள் நம்ம அப்படி ரசிச்சிருக்கோம். முண்டாசுப்பட்டி, கலகலப்பு அந்த மாதிரி படங்கள்லாம் அப்படி பிளாஸ்ட் ஆகும் தியேட்டர். செம்மையா இருக்கும். சந்தானம் சாரோட படங்கள் எல்லாமே அப்படி வரும். எனக்கு அப்படி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. ஃபர்ஸ்ட் படமே அப்படி பண்ணியிருக்கணும்னு ஆசை. பட் ஆனால் காமெடி எழுதுறதுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, ஒரு சரியான சமயம் இதுதான் அப்படின்னு எழுதினப்ப அது தியேட்டரில் ஒர்க் ஆனது வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்தது. செம்ம ஹாப்பியாக இருந்தது. சில மொமெண்ட்ஸ்ல பயங்கரமான ஒரு லாஃப்டர் இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ எஸ், அன்பே டயானா வந்து பயங்கரமான சக்ஸஸ். சூப்பர். இப்போ அந்த சக்ஸஸ்க்கு அப்புறம் வந்து பாரி என்னும் நபரை பத்தி நம்ம தேடணும் அப்படின்னா, அவருக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னி இருக்கு. ம். ஒரு ஒர்க் பண்ண படங்கள் ஒரு 3 படங்களா இருந்தா கூட, அதுக்கு முன்னாடி வந்து சம் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சம் இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் இருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த கான்வர்சேஷன் வில் பி வெரி நைஸ் பிகாஸ் யூ ஹேவ் அ ஸ்டோரி டு டெல். ஒரு அன்னோன் சைட் ஆஃப் யுவர் செல்ஃப்ல. கண்டிப்பாக. பாரியோட ஃபுல் நேம்? பாரி தான் என்னோட நேம். ஆ. ஆனால் வந்து எங்கள் அப்பா என்னை காலேஜ்லாம் படிக்க வச்சாரு. ஆ. அவர் ஒரு நிறைய கனவுகள்லாம் வச்சுருந்தாரு. அவர் அது எதுவும் நிறைவேற்ற முடியல. சரி, அதனால் அவர் பேரையாச்சும் கூட சேர்த்துப்போம். அப்படியாச்சும் சந்தோஷப்படுவாருன்னு சொல்லி தான் இளவழகன் add பண்ணது. இளவழகன். நல்ல பாரி பேரு. இளவழகன். ஓகே, ஸோ ஓகே. அதுதான் வந்து பாரி வந்து பாரி இளவழகனா மாறிடுச்சு. ஓகே, ஓகே. ஸோ இந்த பாரி வந்து ம். என்ன கனவுகளோட இருந்தாரு சின்ன வயசுல? நிஜமாவே சினிமா நோக்கின பயணம் தான் இருந்துச்சா ரொம்ப நாளாவே? இல்ல வேற ஏதாவது விஷயம்? இல்ல, ஆக்சுவலி ரொம்ப ஃப்ராங்கா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கிராமத்துலேருந்து வர்ற பசங்கள் இருக்கும்ல. நாங்க வந்து நான் திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் தான். ஃபியூச்சர் ஃபியூச்சர் எல்லாம் பிளான் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயமே தெரியாது. ஓகே, ஓகே. ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவா ஜாலியா அந்த அந்த கிராமம் தான் நமக்கு உலகமா இருக்கும். அதுல இருக்க நண்பர்கள், அதுல ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோமா, கிரிக்கெட் விளையாண்டோமா, பசங்களோட இருந்தோமா, அது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு லைஃப் ஸ்டைல். போய் கிணத்துல குளிக்கிறது, ஏரியில் குளிக்கிறது, ஆற்றுல குளிக்கிறது, வீட்டுக்கு அடங்காமல் சுற்றுறது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக அதுதான் அப்படின்னு இந்த ஃப்யூச்சரை பிளான் பண்ணுற ஐடியாவே சுத்தமாக இருந்தது கிடையாது. யாருன்னா ஒருத்தர் வந்து அந்த கிராமத்துலேருந்து தப்பிச்சு வெளில போவாங்க. அவங்க கொடுக்குற கைடன்ஸ் தான் அந்த கிராமத்தோட கைடன்ஸாகவே மாறும். இப்போ எங்கள் அண்ணன் போய் இன்ஜினியரிங் படித்தாங்க. ஸோ அதனால டெஸ்டினி வந்து எங்கள் ஊரில் எங்கள் அண்ணனால ஒரு 10 பேர் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க. ஏன் படித்தோம், எதுக்கு படிச்சோன்னே தெரியாது. ஆனால் ஒருத்தன் படித்ததுனால எல்லாரும் வந்து அப்படி தான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வரும்போது தான் இன்ஜினியரிங் சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சு அது இந்த முடிக்கும் 10 பேர் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டாங்க. ஐயோ இனிமே இன்ஜினியரிங் வேணாம்ப்பா. அப்போ ஸோ நம்ம இதுலேருந்து ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் செட் செட் பண்ணணும். பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. சரி, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு இலக்கியத்தின் மேலே ஒரு சின்ன ஒரு ஆர்வம் வந்து இருந்தது. அது திருவண்ணாமலையே பேசிக்கலாக கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம். ஸோ இந்த பேச்சு போட்டி, அந்த பேச்சு போட்டிக்கு எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. அப்போ நான் காலேஜ் முடித்தப்ப ஆர்ஜே ஆகிடலாம், ஆர்ஜே இல்லை விஜே ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஆசையாக இருந்தது. அதுலேருந்து சினிமாவுக்கு வரணும். அப்படி அது வந்து டிசைட் ஆனது காலேஜ் முடித்ததுக்கு அப்புறம் தான். ஸோ அப்படி கனவுகள் எனக்கு சின்ன வயசுல சினிமா ஆசையா அப்படின்றது நிஜமாவே கிடையாது. ஆனால் என்னை மீறி வந்து பயங்கரமாக சினிமா பார்த்துருக்கேன். பயங்கரம்னா பயங்கரம். கேடிவி தான் அது எப்பயுமே. அது வந்து இந்த ஓஜி கேடிவி சைல்டு தான் அப்போ. ஆமாம், பயங்கரமான கேடிவி சைல்டு நான் பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். அந்த ட்ரெய்லரே அந்த ஃபார்மெட்டில் தான் நாங்கள் பண்ணோம். அன்பே டயானா ட்ரெய்லரே வந்து நகைச்சுவை திங்கள், காதல் செவ்வாய், காவிய புதன், ஆமால, ஆமா, ஆமா. அதிரடி வியாழன், சூப்பர் ஹிட் வெள்ளி, இந்த ஃபார்மெட்டை தான் பண்ணோம். ஓகே. ஏன்னா அது பயங்கரமாக பார்த்து ரசித்து வளர்ந்துருக்கேன். நகைச்சுவை திங்களுக்கெல்லாம் லீவ் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு சில படங்கள் இருக்கு. அந்த படங்கள் வந்து பயங்கரமா சுந்தரா டிராவல்ஸ்லாம் எத்தனை முறை ஆமா. தான் பார்க்கறது. அந்த ஒரு பஸ் வந்து 2 ஐயோ, பேரு, 2 பேரும் முரளி சாரும் வடிவேல் வடிவேல் சாரும். சாரும். கரெக்ட். அது பயங்கரமா இருக்கும் அந்த படம். நிறைய படங்கள். அதுல அந்த எலி காமெடிலாம் எவ்வளோ ஃபன். வந்துட்டான்டா அந்த எலிப்பை அப்படின்னு அவர் வடிவேல் சார் மூஞ்சுக்கு ஒரு ரெட் லைட்லாம் போட்டு பயங்கரமா இருக்கும். அது வினு சக்கரவர்த்தி சார் ரோல்லாம் சூப்பரா இருக்கும். பட் ஐ டோன்ட் நோ இப்போ அந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா அவ்வளவு தூரத்துக்கு நம்ம என்ஜாய் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ்ல இருப்போமானே தெரியல. நிறைய விஷயத்துக்கு நம்ம சிரிக்கவே மாட்டேன்றதே எனக்கு ஒரு வருத்தமா இருக்கும். அப்போ என்ஜாய் பண்ண விஷயங்கள் இப்போ நமக்கு சிரிப்பா படலையோ அப்படின்ற ஒரு கேள்விலாம் எனக்கு இருக்கு. அதான் நம்ம ஆக்சுவலி நம்ம சமூகத்திலேருந்து கிரிஞ்சுன்ற ஒரு வார்த்தையை மட்டும் தூக்கி போட்டோம்னா கொஞ்சம் நிறைய பேர் நிம்மதியா லைஃபை என்ஜாய் பண்ணலாம். பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். லைஃபே கிரிஞ்சு தான். அது நீங்க என்ன சொன்னீங்கனாலும், என்ன நீங்க அதை கிரிஞ்சுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எதை வேணா கிரிஞ்சுன்னு சொல்லலாம், சொல்றது தானே. ஆனால் இப்போ நீங்கள் அந்த மாதிரி பயங்கரமாக நம்ம அது இப்போ நீங்கள் நோ பிரெய்னர் காமெடினே எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு எலியை வந்து அடிக்கிறதுக்காக அவர் அந்த இதை தூக்கிட்டு டிராஃபிக்கில் ஃபுல்லாக ஓடி அடிப்பார். பட் ஆனால் அதை ரசிச்சிருக்கோம்.
ஏன் இப்போ நம்ம அதை ரசிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோம்? ஒரு 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 குழந்தை விளையாடுதுன்னா அது தூரத்துலேருந்து ரசிப்போம். போய் எங்கன்னா போய் ஒரு இயற்கையை ரசிப்போம். அப்போ இதெல்லாமே கிரிஞ்சா? அப்படி கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள வந்து காமெடி வந்து ஆக்சுவலி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நெறைய இருக்கும். அத வந்து பயங்கரமா எப்ப ரசிக்க ஆரம்பிக்கிறோமோ, நம்மள வந்து அ ரொம்ப அறிவாளின்னு நெனச்சுக்கிட்டோம்னாலே பிரச்சனை தான். அத முதல்ல தூக்கி போட்டோம்னாலே நம்ப இது எல்லாருக்கும் அறிவு இருக்கு. நமக்கு தெரியும், விஷயங்கள் தெரியும். ஆனா நம்ம பயங்கரமான அறிவாளி கிடையாது. எல்லாத்துலயுமே அறிவாளியா செயல்படணும்னு இல்ல. அதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா, பல காமெடி படங்கள் ஓட இத வந்து அ கில் பண்ணுது. ஆனா அன்பே டைனா எழுதும்போது, ஆம் இது புதுசே கிடையாது. எதுவுமே புதுசாலாம் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி இருந்தது தான். எக்ஸ்பெரிமெண்டலா ஒண்ணு பண்றேன். ஒண்ணுமே இப்ப நீங்க அதுல கிளைமாக்ஸ்ல வர லெட்டர் காமெடிலாம் இதுவரைக்கும் தமிழ் சினிமால எவ்வளோ வாட்டி வந்திருக்கு. எனக்கு படிக்க தெரியாதே. பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போறதுன்றது இருக்குல்ல. அது எவ்ளோ இதுவான விஷயம். பட் ஆனா அது இன்னைக்கும் இன்னைகளுக்கும் தியேட்டர்ல ரசிக்கிறாங்கன்னா, அதுதான் அங்க தான் அதுல என்ன புதுசா கொண்டு வரலான்றது மேபி வொர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த படிக்க தெரியாது, தெலுங்கு தெரியாது, அதுக்கு தெலுங்குவே இல்ல கன்னடம். சோ தட் கைண்ட் ஆஃப் ஜோக்ஸ் மேபி ரியலி வொர்க்ட் அவுட் சோ வெல். அது ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஆஃப் ஆமா. கோர்ஸ். எப்பயுமே சின்ன காமெடி தான் பயங்கர பிளாஸ்ட் ஆகும். அந்த மாரி படங்கள இன்னும் ரசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இன்னும் இந்த மாரி நெறைய படங்கள் வந்து வரும். இப்போ வந்து அ ஏதோ ஒண்ணு பண்ணிடணும். 10 பேரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒருத்தர் காரணமா இருந்த மாதிரி, இன்னும் நெறைய பேர் வேற விஷயத்துல போறதுக்கு நம்ம ஒரு ரீசனா இருக்கணுன்ற ஆசை மட்டும் இருந்துச்சு. ஆர்ஜே ஆவணும், விஜே ஆவணும். இந்த மாரி கலையில போகணுன்ற ஒரு ஆசை இருக்கு. அதுக்கான முயற்சியா என்ன இருந்துச்சு? ஸ்கூல் முடிச்ச உடனே வாட் வாஸ் யூர் பிளான்? ஸ்கூல் முடிச்சோனே நிஜமாலே பிளான் இல்ல. வீட்ல என்ன சொல்றாங்களோ அதுதான். எங்க அப்பா வந்து என்ன லாயர் சேர்க்கணும். எங்க அப்பாவோட ஐடியாலாம் பாருங்க. இவன் பேச்சு போட்டி நல்லா பேசுவான். அதனால லாயரா சேர்த்து விட்டுருங்க. போய் கோர்ட்ல நல்லா பேசுவான் அப்படின்னு வந்து அவரா வந்து இது பண்ணிட்டு, அதுவும் வந்து நான் சேர்த்தா வந்து ஏதோ ஒரு காலேஜ் சொன்னாரு. அங்க தான் வந்து நேஷனல் ஸ்கூல் ஆஃப் லான்னு நெனைக்கிறேன். அங்க தான் என் புள்ள படிச்சா அங்க தான் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறமா எங்க பெரியப்பா ஒருத்தர் ஐஏஎஸ் இருக்காரு. அவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு சொன்னாரு. இவன் இந்த மாரி அப்படியா? கொஞ்சம் இங்க வாங்க. இவன் போய் கோர்ஸ்லாம் படிக்க வேணாம். அது என்ட்ரன்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு. எங்க அண்ணன் போய் இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் வாங்கிட்டாப்பா அப்படின்னு. இந்த கொஸ்டின் மட்டும் புரிஞ்சுட்டோ. ஆன்சர்லாம் சொல்ல வேணாம். கொஸ்டின் மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா எனக்கு கொஸ்டினே புரியல. அப்புறம் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வழக்கம் போல இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் முடிக்கும்போது தான் எனக்கு வந்து இந்த ஐடியா வந்துச்சு. ஏன்னா, நான் ரொம்ப ஃப்ராங்கா சொல்லணும்னா, நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டேன். அரியரே இல்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேற. ஆனா எனக்கு வேர்டே யூஸ் பண்ண தெரியாது. ஒரு எக்ஸெல்னா என்னன்னே தெரியாது. நான் இப்படி போயிட்டு இப்ப நான் ஐடில வொர்க் பண்ணி என்ன பண்ண போறேன்? எனக்கு வேர்டே தெரியாதுன்னா, ஐடில போய் எப்படி புரோகிராமிங் பண்ணுவேன்? எந்த புரோகிராமிங்கும் தெரியாது. தெரியாது. இப்ப ஒரு ஒரு சின்ன ஜாவா புரோகிராம் எழுத சொன்னீங்கன்னா கூட எழுத வராது. ஆ. ஆனா நான் அதெல்லாம் அப்ப பாஸ். எப்படி நீங்க பாஸ் ஆயி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்தீங்க? என்ன அதான் சொன்னேனே. மக் அடிச்சு அப்படியே எழுதுறது. மக் அடிச்சு எழுதுறது தான். அது எக்ஸாம் முன்னாடி நாள் போய் படிக்கிறோமா, இது பண்ண ஆக்சுவலி ஐடி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரொம்ப ஈஸி. ஆ. கொஞ்சம் நெறைய தியரியா இருக்கும். ம். அதுல கதை எழுதிடலாம். கதை எழுதிடலாம். போயிட்டு நான் என்னோட எய்ம் வந்து 42 பக்கத்த ஃபில் பண்றோம். ஆ. ஒரு பேஜுக்கு 1 மார்க்னு போட்டா கூட போட்டா கூட பாஸ் 42 பண்ணிடலாம் மார்க். அப்படின்னு. நான்லாம் ரொம்ப பயத்துல என்ன பண்ணுவேன்னா, கடைசி ஒரு ஷீட் 2 ஷீட் இது பண்ணிருப்பாங்க. சும்மா ரஃப் ஒர்க் பண்றதுக்காக. ஆ. அது வந்து நாங்க கன்சிடர் ரஃப் ஒர்க் ஆ. நான் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுல ஆ. தெளிவா. அதுல என்ன எழுதுனீங்கனாலும் கன்சிடரே கிடையாது. ஆ. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, அத அடிச்சு அந்த ரஃப் ஒர்க்ன்றத அடிச்சுட்டு ப்ளீஸ் கன்சிடர் அப்படின்லாம் போட்டு அத பாதியா இது பண்ணி அப்படிலாம் எழுதுவோம் பயத்துல. ஆ. அப்படி எழுதி எப்படி பாஸ் பண்ணேன்னு எனக்கும் தெரியாது. தெரியாது. எப்படி இன்ஜினியரிங் டிகிரி வாங்கினேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இது வந்துச்சு. எதனா ஒண்ணு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பண்ணணும். அப்படிதான் போயிட்டு ஒரு பயத்தோட தான் போய் ஆக்டிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணேன். 2013 ஜி மைம் ஸ்டுடியோ மைம் கோபி அண்ணா கிட்ட போயிட்டு ஆக்டிங் சேர்ந்தேன். அப்புறம் ஆக்டிங் கொஞ்சம் கொஞ்சமா அதோட சேர்ந்து அப்பதான் வந்து ஆர்ஜேவும் ட்ரை பண்ணேன். சூரியன் எஃப்எம்ல ஆர்ஜேவா வந்து ஃபர்ஸ்ட் போனோடனே செலக்டட். ஃபர்ஸ்ட் ஓகே. வந்து சூரியன் எஃப்எம் தான் உங்களுக்கு. ஆமா. வாவ். ஓகே. தெரிஞ்ச அண்ணா வந்து சன் டிவில ஹெச்ஆரா இருந்தாங்க. அவங்க தான் வந்து இன்டர்வியூல அரேஞ்ச் பண்ணி குடுத்தாங்க. போனேன், பேசினேன், செலக்டட். ஓகே அப்படின்ட்டாங்க. பாண்டிச்சேரி போறீங்களா? அப்படின்னு. பாண்டிச்சேரியா? ஐயோ! இப்பதான் ஆக்டிங் கிளாஸ் சேர்ந்திருக்கோம். போனா ஆக்டிங் கத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதுல வந்து பாண்டிச்சேரிலாம் போமாட்டாங்க. நாங்கலாம் பண்ணா சென்னை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ! பண்ணா சென்னையா? வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாசம் ஒரு ட்ரெய்னிங் மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் அது ப்ரொசீட் பண்ண முடியல. அதுவுமே வந்து இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னடா ஆக்டிங் கத்துக்கிறோம். பட் சினிமா தெரியல. சினிமா என்ன? ஒரு நெறைய ஆக்டிங் ட்ரை பண்றவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கும். சினிமா எங்க இருக்குன்னே தெரியாது. சினிமா ட்ரை பண்றோம்ன்னு சொல்றோம். சினிமா எங்க தான் இருக்கு? எங்க தான் இந்த படங்கள்லாம் நடக்குது? எங்க ஆஃபீஸ் வச்சிருக்காங்க? இந்த இதுவே தெரியாது. நம்ம போனா அந்த ஆக்டிங் கிளாஸ் அந்த வேர்ல்டுக்குள்ளவே இருப்போம். அப்ப கேட்டப்ப தான் என்ன சொன்னாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டரா வொர்க் பண்ணுங்க. கொஞ்சம் உங்களுக்கு சினிமாவோட எல்லா கிராஃப்ட்டும் தெரியும் அப்படின்னு சொன்னப்ப தான் நான் போயிட்டு ரம் அப்படிங்கிற படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா வொர்க் பண்ணேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் வொர்க் பண்ணது பயங்கர ஆர்வம்.
எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன். எல்லாமே பண்ணுவேன். நான் போய் எங்கள் சார்கிட்ட திட்டு வாங்கினாலும் சரி, என்ன பண்ணாலும் அவருமே பொறுமையாக சொல்லிக் கொடுப்பாரு. ஸ்கிரிப்ட் டைப்பிங்லேருந்து, தமிழ் டைப்பிங்லேருந்து, ஸ்கெடியூல் போடுறது, என்ன இப்போ எடிட் ரிப்போர்ட் பார்ப்பேன், அப்புறம் கண்டினியூட்டி பார்ப்பேன். எதுனாலுமே ஆர்டிஸ்ட் போய் டைலாக் சொல்கிறது, எங்கள் சார் நரேஷனுக்கு கூப்பிட்டு போவார். ஸோ இப்போ நல்ல ஆட்களை இப்போ விவேக் சார் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ இப்போ அனிருத் ப்ரோவோட அப்பா அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் அவர்கிட்ட போயிட்டு மீட் பண்ணுற இது எல்லாமே வந்து பயங்கரமாக க்ரூம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்த சரி இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும்போது நமக்கு ஒரு குழப்பம்தான் வரும். மிகப்பெரிய குழப்பத்தில் தான் சுற்றிட்டு இருந்தேன். அது ஜமா பண்ணும்போது தான் கொஞ்சமாச்சும் தெளிவாக சரி ரெண்டுத்தையும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்றது. பட் நீங்க சொல்லிட்டீங்க பட்டுன்னு ஆக்டிங் கிளாஸ், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டிரெக்டரா ஜாயின் பண்ண, அதுக்கப்புறம் ஜமான். பட் இதுக்குள்ளேயே அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் இருக்கு. இது இவ்வளோ நடந்ததுக்கு ஜமான் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆக்டிங் கிளாஸ்ல இருந்து எவ்வளோ இயர்ஸ் டிராவல்? 2013 ஆக்டிங் கிளாஸ், ஜமா பண்ணது 2023. அப்பா 10 வருஷம் அதுக்குள்ளேயே இருக்கா? ஆமா, அது 10 வருஷம் ஆயிடுச்சு படம் பண்றதுக்கு. ஓகே. அதுக்கு முன்னாடி எவ்வளோ சின்ன ரோல் வந்து நடிச்சிருக்கேன். எவ்வளோ பண்ணிருக்கீங்களா? நிறைய பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. 2013லயே ஒரு படம் பண்ணேன். 2013ல தான் ஃபர்ஸ்ட் படம், நெருங்கி வா முத்தமிடாதே அப்படின்னு சொல்லி லட்சுமி ராமகிருஷ்ணன் மேமோடது. அந்த படம் வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஓகே. அதுக்கப்புறம் அதுல ஒரு சின்ன ரோல் பண்ணேன். நம்ம ஒரு வாட்டி எதனா ஒரு படம் பண்ணும்போதும் அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம அப்படி, ஆனால் அது நடக்கவே நடக்காது. அதுக்கப்புறம் யானும் தீயவன் அப்படின்னு சொல்லி ஒரு படம், ராஜ் சுந்தர மாஸ்டரோட, அந்த படம் பண்ணேன். அப்புறம் ரம் வந்து எனக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் எடுத்துருச்சு ஒரு என்னோட இதில். அதுக்கப்புறம் வந்து கதிர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சந்தோஷ் பிரதாப்போட. அதுக்கப்புறம் வந்து சென்னை பழனி மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அது வந்து பிஜு விஸ்வநாத் அவர் ஆரஞ்சு மிட்டாய் டைரக்டரோட அடுத்த படம். அவர் சேது சாரோட ப்ரொடக்ஷன், சேது சாரோட ரைட்டிங்கில் சென்னை பழனி மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன். அப்புறம் காலால மணி அவரோட டீம். ஓகே ஓகே ஓகே. மணியோடவே இருப்போம். நீங்க படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மணியோட. இப்போ போய் பார்த்தா மேபி பட்டுன்னு ஃபேஸ் நம்ம புடிச்சிடலாம். படம் ஃபுல்லா இருப்போம், பட்டம் போட்டு காட்டிடலாம் நீங்க. அந்த மாதிரி படம் ஃபுல்லா. காலா ஒரு பயங்கரமான ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். இவந்தோ அது ஒன்றும் ஒரு டைலாக் கூட இல்லை காலால, சும்மாவே நிக்கிற மாதிரி தான். பட் ஸ்டில் அது வந்து அவ்வளோ நல்ல ஆக்டர்ஸோட அவங்கள பார்க்குற விஷயங்கள், அப்புறம் ரஞ்சித் சாரோட டைரக்ஷனை பார்க்குற விஷயங்கள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ மணியோட ஒர்க் பண்ணும்போது அவர் எப்படி ஒரு சீனை வந்து இது பண்றாரு, ரஜினி சார் இப்படி இது பண்றாரு, சமுத்திரகனி சார், நானா பட்டேகர், அப்புறம் ஹியூமா குரேஷி இவங்க, அப்புறம் ரஞ்சித் சாரோட அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கு, ஸ்டேஜிங்லாம் எப்படி இருக்குன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டது வந்து காலால. அப்புறம் ஜே பேபில ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பேன். அப்படியா? ஒரே ஒரு சீன் வந்து. ஓகே ஓகே. அப்புறம் பாட்டில் ராதா. ஜே பேபி இஸ் ஊர்வஷி மேமோட. ஓகே ஓகே ஓகே. அதுல ஒரு போஸ்ட்மேன் ரோல் ஒன்னு பண்ணிருப்பேன். ஓ சரி. சின்னதா ஒரு ரோல் அது பண்ணேன். அப்புறம் நூடுல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம், நடுவில் கோவிட் முடிஞ்சு ஆமா கரெக்டா, ஒரு மதன் தக்ஷணாமூர்த்தி, அருவி மதன் சொல்லி அவர் டைரக்ட் பண்ண படம். படம் ஃபுல்லா டெட் பாடி. நீங்களா? ஆமா, சொன்னாங்க நீங்க வந்து படம் ஃபுல்லா இருப்பீங்க சார். படம் ஃபுல்லா இருப்பேன் சார். எங்க இருப்பீங்க? கீழே படுத்துட்டு இருப்பேன். மூச்சு விடக்கூடாது, இது பண்ணக்கூடாது. பட் அதுவும் நல்ல ஆக்டிங் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கு சார். ஆமா, அசையவே கூடாது. ஆனா சார் வந்து அவரும் பயங்கர கிடைச்சிடும். எடிட்ல பார்த்தேன் 2-3 இடத்துல மூச்சு விடுறீங்க சார், நான் என்ன சார் பண்ண முடியும்? என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் சார் பணமா நடிக்க முடியும், மூச்சு விடாம இருந்தா பணமாயிடுவோம் சார். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்ஸ் வந்துச்சு. பாட்டில் ராதா தான் ஓரளவுக்கு. ஸோ பாட்டில் ராதா வந்து ஜமாக்கு முன்னாடி வந்தது. ஆமா, ஓகே ஓகே. பாட்டில் ராதா முடிச்சுட்டு தான் ஜமா ப்ராசஸே ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி பாட்டில் ராதா முடியுமான்னு சொல்லுங்க. பாட்டில் ராதா முடிஞ்ச உடனே யோசிச்சு பார்க்குறேன் சரி அடுத்து யார் நமக்கு சான்ஸ் தருவா? இப்போ தினகர் சாரே திரும்ப டைரக்ட் பண்ணாருன்னா நமக்கு கொடுப்பாரு. வேற யார் கொடுப்பான்னா யாருமே கொடுக்கறதுக்கே ஆள் இல்லை, யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னா கொடுக்குற அளவுக்கு நம்ம சர்க்கிளில் எதுவுமே இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இப்படி ஒரு கதை எனக்கு இருந்துச்சு. ஜமா வந்து எனக்கு ஐடியா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எதனா ஒன்றுனா இந்த ஒரு வடிவில் சொல்லுவார், எதனா பிரச்சனைனா இந்த பெட்டியை திறந்து பார், அது கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜமாவை வந்து அப்படி வச்சுருந்தேன். ஊரில் போயிட்டு கம்மி பட்ஜெட்டில் இந்த ஒரு படம் பண்ணிட்டு வந்தால் அப்படி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சரி அது வந்து என்னால் அதை புரிய வைக்கவே முடியல அந்த படத்தை யாருக்கிட்டையும் போயிட்டு. ஏன்னா வந்து ஒரு பெண் வேஷம் போடுற ஒருத்தனோட இது, அப்போ இது வந்து ஒரு அவங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸோட கதையாக எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இது இப்படி இருக்கு, அவனோட பாடி லாங்குவேஜ் மட்டும் இப்படி இருக்கும், ஆனால் பையன் தான், இதை புரிய வைக்கவே முடியல என்னால் யாராலையும். அப்போ என்ன பண்ணேன்னா, நான் சரி இது ஒரு பைலட் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பைலட் எடுத்து காமிச்சதுக்கு இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற இது வந்தது. அப்புறம் உடனே அது நடந்துருச்சு.
ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ளவே உடனே ஷூட் போயிட்டு அதுக்கப்புறம் ஜமா முடிச்சதுக்கப்புறமும் நான் யோசிச்சேன் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இல்லை ஜமாவை விட ஜமாவே ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக நடந்துருச்சு. அன்பே டைனா நடக்கிறது தான் ப்ராசஸ் ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஆயிருச்சு. ஏன்னா படம் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி படம் பண்ணியிருக்கோன்றதை வச்சு நம்மளை ஒரு இது பாக்ஸ்குள்ள பாக்ஸ்குள்ளே போட்டுருவாங்க. போட்டுறாங்க. ஆமாம், அப்போ தான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் வருது. இந்த என்ன நம்பர்ஸ் பண்ணியிருக்கு படம், என்னவா இருக்குது, இது ஃபுல்லாகவே வந்து ப்ளே ஆகுது. நம்ம ஏன்னா திரும்ப திரும்ப எல்லாருக்கிட்டையும் சொல்கிறோம், தியேட்டர் போய் பாருங்கள், தியேட்டர் போய் பாருங்கள். ஏன்னா நமக்கு ஒரு சில படங்கள் பிடிக்கும். இப்போ நமக்கு நிறைய படம், இப்போ கடைசி விவசாயிலாம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம். ஆனால் இப்போ அந்த அந்த டேரக்டர் வந்து நெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆவார்ன்ற அந்த ஸ்ட்ரகிள் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அந்த ஸ்ட்ரகிள்கான அவங்க ஸ்ட்ரகிளை ஈஸி பண்ணுறதுக்கான ஒரு வழி இருக்குது. போய் நம்ம தியேட்டர்ல படம் அவ்வளோதான். பார்க்கறது. அதை The பார்த்துட்டாங்கன்னா least that we could do. Yeah. லீஸ்ட் அவ்வளோதான். ஏன்னா மற்ற நிறைய படங்களில் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். மற்ற லாங்குவேஜஸோட சின்ன சின்ன படங்கள் வந்து கோர்ட் இங்கேயுமே நல்லா போச்சு. பிரேமம் அங்கே வரும்போது நம்ம சின்ன படம் தான். பிரேமம் இங்கே பயங்கரமாக போச்சு. மஞ்சுமல் பாய்ஸ் இங்கே வெளுத்து வாங்குச்சு. பிரேமுலு பயங்கரமாக போச்சு. லோகாவும் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் தான். அதுவும் இங்க நம்ம பட் ரொம்ப இங்கே செலிப்ரேட் இங்கே பண்ணோம். பயங்கரமாக போச்சு. இப்போ நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் வரும்போது ஜே பேபி வந்துச்சு. ஓ, மஞ்சுமல் பாய்ஸ் இங்கே இல்லைனாலுமே, இங்கே ஓடலைனாலுமே அங்கே நல்லா ஓடி இருக்கும். அந்த டேரக்டர் திரும்ப படம் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஜேபிபி டேரக்டருக்கு வந்து எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் இருந்தது இல்லை, நெக்ஸ்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குல்ல. இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் தான் இப்போ நம்ம சொன்னால் ஆடியன்ஸ் நம்மளை திட்டுவாங்க, கமெண்ட்ஸில் கூட போட்டு பயங்கர கிளிப்பாங்க. பட் ஆனால் இந்த ஈக்குவேஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா டேரக்டர்ஸோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் இதுவாகும். நமக்கு அந்த படங்களை நம்ம ரசிக்கிறோம். அந்த மாதிரி படங்கள் திரும்ப நமக்கு வந்துட்டே இருக்கும். நம்ம அதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும்னு ஆமா, தான் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பா. ஓகே ஓகே. இப்போ நீங்க சொல்ற ஜேர்னில வந்து ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன். ஸோ அஃப்கோர்ஸ் ஜம்மா பத்தி பேச போறோம், அது ஒரு தனி சாப்டர். பட் பிஃபோர் தட் நீங்க சொன்ன அந்த 10 வருஷத்துல இருந்த ஜேர்னில ஐ see you yourself growing ஒவ்வொரு பாயிண்ட்ல. சும்மா ஒரு நிக்கிற ஒரு கேரக்டர்ல இருந்து, ஒரு டயலாக் பேசுற கேரக்டர்ல இருந்து, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ப்ராமினன்ட் கேரக்டர்ல இருந்து யூ ஆர் பீங் இவால்வ்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் இதுல. ஸோ அதுல வந்து நிறைய அனுபவங்கள் நீங்க கத்துக்கிறீங்க. நீங்க சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஆட்களோட, பெரிய பெரிய ஆளுமைகளோட, நல்ல ஒரு லெஜெண்டரி ஆக்டர்ஸ் கூட உங்களுக்கு பழகுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அது உங்களுடைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் வைடன் ஆக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியூ கேரக்டர்ஸ் நான் சொல்றேன். இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணப்போ என்ன மாதிரியான அனுபவங்கள் நீங்க கேதர் பண்ணிக்கிட்டீங்க? வாட் வாஸ் யோர் அந்த டைம்ல இருந்த இது எனர்ஜி எப்படிவா இருந்துச்சு அப்படின்ட்டு. வில் ஸ்டார்ட் வித் விவேக் சார். ஸோ விவேக் சார் அப்படின்றப்போ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். பட் அதை தாண்டி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். அவர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சதே வந்து இட்ஸ் அ பிக் திங். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண அந்த ஒரு டைம் பீரியட் எப்படி இருந்தது? இப்போ அன்பே டைனா தியேட்டர்ஸில் ஒரு சில விஷயங்கள் ஒர்க் ஆகுதுல்ல, இதெல்லாம் ஒர்க் ஆகும், இந்த மாதிரி காமெடிஸ்லாம் வந்து சிரிப்பாங்க அப்படிங்கிற அந்த 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 கான்ஃபிடென்ஸே முதல்ல விவேக் சார் கிட்ட தான் வந்துச்சு. ஏன்னா ரம் ஒர்க் பண்ணும்போது நான் நிறைய இந்த ஆதித்யா சிரிப்பொலி பார்க்குற ஆள். நாங்கள் எப்படின்னா ஒரு கேங்கில் ஒருத்தவங்க வச்சுருக்கோம். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்னா ஒருத்தர் இருக்கார். நாங்கள் பேசுகிறதே வெறும் வடிவேல் கவுண்டமணி டைலாக்ஸில் தான் பேசிப்போம். விவேக் சார் டைலாக்கு, கவுண்டமணி சார் டைலாக்ஸு, வடிவேல் சார் டைலாக்ஸ் தான். வேறு இதுவே கிடையாது. நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு டைலாக் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆட்கள் ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போ சினிமாவில் ஒரு ஃப்ரெண்டு, இப்போ ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவரும் நானும் பேசும்போது அப்படி தான் பேசிப்போம். இப்போ வரைக்குமே அன்பே டைனா மியூசிக் டைரக்டர் பரத் சங்கரோட பேசும்போதும் அப்படிதான். அந்த ரெஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆமா, என்ன பண்ணாலும் அந்த ரெஃபரன்ஸ் இருக்கும். அவரும் பயங்கரமான அவர் கவுண்டமணி சார் ஃபேனு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, எனக்கு காமெடி ரொம்ப இதுன்றதுனால எங்க டேரக்டர் வந்து என்ன பண்ணார், காமெடிஸ் நீ வந்து ஒர்க் பண்றா அப்படின்னு சொல்லி சொன்னார். காமெடி நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போ விவேக் சார்கிட்ட போகும்போது அதை நான் தான் நரேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்புறம் சார் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சொன்னோன்னா அதுலேருந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க. அவரும் செல்முருகன் சாரும் உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவரோட அதை இது பண்ணும்போது ஒரு காமெடி வந்து எப்படி எவால்வ் ஆகுது, என்ன பண்ணால் அவர் சொல்லுவார். அது ஒரு பஞ்ச்னா அந்த பஞ்ச் எங்கே நிறுத்தணும், எங்கே ஒர்க் ஆகும், எங்கே வந்து அது ஓவர்லோட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடும். அதை மீறியுமே ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது இது எப்படி கன்வெர்ட் ஆகுது, இப்போ காமெடிக்கு எப்படி ஷார்ட் வைக்கணுன்றதுமே விவேக் சார் கிட்ட இருந்து. நாங்கள் ஷார்ட் டிவிஷனாக வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு சீன் வரும்போது அது ஒரு 5-6 ஷார்ட்டாக நாங்கள் பிரிப்போம். ஆனால் சார் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே மிட் வச்சாலே அது ஒர்க் ஆகிடும். நீங்கள் காமெடியை கட் பண்ணும்போது அது பிரேக் ஆகிடும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து சார் சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஒரு ஷார்ட் எடுங்க போதும் அப்படின்னா அது பார்த்தா செம்மையாக ஒர்க் ஆகும். நம்ம கட் பண்ணவே தோணாது. ஏன்னா உங்களுக்கு கட்டிங் பாயிண்ட்டே இருக்காது காமெடிஸில். ரொம்ப கட் பண்ணக்கூடாது. இது விவேக் சார் கிட்ட இருந்து புரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரம் தியேட்டருக்கு வரும்போது என்னென்ன காமெடிஸ்லாம் ஒர்க் ஆகுது,
என்னென்ன காமெடிஸ் ஒர்க் ஆகல, எதுலாம் பயங்கரமாக இழுத்துட்டு போகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து என்னால் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆமாம், என்ன நடந்தாலும் நமக்கு லைஃப்பில் பாசிட்டிவாக நடந்தாலுமே அதுலேருந்தும் நம்ம திரும்ப அதை ஒரு போஸ்ட் மார்ட்டம் மாதிரி அதை ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஏன் பாசிட்டிவாக நடந்ததுன்னு. நெகட்டிவாக நடந்தாலுமே ஏன் இப்படி ஒர்க் நடந்துச்சுன்னு, ஏன் ஆகலன்றதையும். ஒர்க் ஆகலன்றதையும் பார்க்கணும். இது எல்லாமே எனக்கு அந்த ப்ராசஸ்லேருந்து கிடைச்சிது. விவேக் சார் வந்து அவர்கிட்ட இருந்து பயங்கரமாக ஒரு சில விஷயங்கள் என்ன நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஆக்டராகவே முதல்ல வந்து ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு நம்ம ஆக்டிங் கிளாஸ் முடிச்சுட்டு வருவோம். ஒரு 30 டேஸ் 40 டேஸ் ஷூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து எப்பயுமே கேட்பார், முன்னாடி சீன் என்ன, அடுத்த சீன் என்ன அப்படின்னு கேட்பாரு. இது ஏன் கேட்குறாரு, வந்தால் இந்த சீன் சொன்னால் அப்படின்னு நடிக்க வேண்டியதானங்க அப்படின்னு நமக்கு தோணும்ல. அப்போ அவர் வந்து எப்போ பாரு கேட்பார், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் இங்கே வரேனா, ஓகே ஓகே. ஏன்னா அவர் ஒரு ஆக்டிங் கிராஃபை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. நான் வந்து ஒரு அவர் அந்த கேரக்டர் படி வந்தார்னா, பேய்க்கு பயப்படாமல் உள்ளே வந்த ஒரு ஆள் பேய்க்கு பயந்து அவர் அவர் ஒரு சொன்னார் கடைசியாக, பேய்க்கு பயந்து கடைசியாக பயந்து நான் யூரினே போகிற அளவுக்கு நான் இப்படி ஒரு கேரக்டராக நான் ஸ்கெட்ச் வச்சுருக்கேன்னா, எனக்கு அது வந்து எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் நான் தான் எடிட் ரிப்போர்ட் பார்த்ததுனால எடிட்டில் போய் உட்காரும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. ஓ, இதான் விஷயமா, ஒரு ஆக்டர்னா இப்படி மெயின்டைன் பண்ணணுமா, இந்த 30 நாளுக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ பர்சனல் பிரச்சனைகள் நடக்கலாம், என்ன டிசாஸ்டரஸாக உங்களுக்கு என்ன, ஆனால் அதை எல்லாத்தையும் வெளில கழட்டி வச்சுட்டு வந்து இங்கே வந்துட்டா அந்த கேரக்டரோட ஆர்க் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுன்றது விவேக் சார் கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். வாவ்! அது ஒரு கிராஃபா ஒரு ஆக்டரும் செட் பண்ணிக்கணும் அந்த ஆமாம். படத்துக்கானது ஆமா. அப்படின்றத லேர்ன் பண்ணி. உங்களுக்கே வந்து அது பயங்கர சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். உங்க கேரக்டர் நீங்க பிரேக் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நான் ஜமாவும் அப்படிதான் இது பண்ணேன். இப்ப எனக்கு அன்பே டயனாலே எனக்கு நெறைய பேர் ஒரு சில விஷயங்கள்லாம் பாதி பாதியா ஒரு சில சீன் பார்ப்பாங்க. பார்க்கும் இந்த சீன நீங்க கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணுவீங்களா, அப்படி பண்ணுவீங்களா அப்படி. ஆனா நான் வந்து ஒரு கிராஃப் வந்து நான் மனசுக்குள்ள மெயின்டெயின் பண்ணுவேன். ஃபுல்லா பாக்குறப்போ தான் அது ஃபுல்லா பார்த்துட்டு அவங்க இல்ல கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னாங்க. அதுதான். அந்த கிராஃப வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணணும். இப்ப நான் திடீர்னு ஒரு சீன் இது எனக்கு இடம் இருக்குன்றதுக்காக நான் இது ஏத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேரக்டரே உடைஞ்சிரும். சோ அந்த ஆர்க்க வந்து ஃபிக்ஸ் பண்றது ஒரு ஆக்டருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும். படம் பாக்குறப்போ அது கோர்வையா இருக்கும். பயங்கரமா இருக்கும். அ பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே இத பண்றாங்க. நீங்க எந்த பெரிய ஆக்டர் எடுத்து பார்த்தீங்கனாலும், அந்த கேரக்டர் வந்து அவங்க பிரேக் பண்ணியிருந்திருக்கவே மாட்டாங்க. அது வந்து அவர்கிட்ட தான் லேர்ன் கத்துக்கிட்டேன். பண்ணிக்கிட்டீங்க. ஆமா. இப்ப அடுத்து வந்து காலா படத்துல. அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு டைரக்டர் கிட்டயும் ஒரு நல்ல ஒரு அ ஒரு தாட், ஒரு ஒரு கன்டென்ட் இருக்கு அவர்கிட்ட. அவரோட வாய்ஸ் ஒண்ணு இருக்கு. அது படங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த மாரி ஒரு டைரக்டர் கிட்ட வொர்க் பண்றப்போ, நம்மளுக்கும் நெறைய ஐடியாலஜிஸ் வைஸும் சரி, அவங்களோட வொர்க்கிங் ஸ்டைல் எப்படி வொர்க் பண்றாங்க, அதுலருந்து நம்ம நெறைய கத்துக்கலாம். அட் த சேம் டைம் டீம்லயும் சரி, மணி சாரா இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களுடைய வொர்க் அவங்க எப்படி வந்து நீங்க சொன்ன மாரி விவேக் சார் வந்து இந்த ஒரு ஆக்டிங் ஸ்கில் கத்துக்கிட்ட மாதிரி, ஒருத்தவங்க கிட்ட வொர்க் பண்றப்போ அவங்க எப்படி வொர்க் பண்றாங்க, அவங்களுடைய டிசிப்ளின் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வியந்து பார்த்துருப்போம்ல. ஸோ வாட் வாஸ் இட் அபௌட் த காலா டீம்? காலா வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேல உங்கள ஒரு மாரி ஹாண்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஏன்னா, நீங்க சும்மாவே நின்னுட்டுருப்பீங்க. அதுக்கே உங்களுக்கு பெரிய கரேஜ் வேணும். நெறைய பேர் என்கிட்ட இப்பலாம் கேட்பாங்க. இப்ப ட்ரை பண்றவங்க, இது சின்னதா இது பண்ணதுன்னு வந்து, அது உங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா போங்க. அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லன்னா நடுவுல பயங்கரமா உடைஞ்சிருவீங்க. ஐ நோ யூ வில் ஃபீல் வெரி லெஃப்ட் அவுட், இன்செக்யூர்ட் அட் தட் பாயிண்ட் இல்ல. அங்க ஒரு மாதிரி பயங்கர லெஃப்ட் அவுட்டா இருப்பீங்க. ஏன் பண்றோம்? எதுக்கு பண்றோம்? என்ன பண்ண போறோம்? இதுலேருந்து என்ன டேக் அவே இருக்கு? இது எல்லாமே இருக்குல்ல. அப்புறம் வந்து அது ஒரு சில நாள் எனக்கு அது வந்துச்சு. ஆனா அது ஒரு கட்டத்துக்கு மேல அத பிரேக் பண்ணிட்டேன் நானு. அப்படிலாம் கிடையாது. நான் அத அப்படியே ரிவர்சலா யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். பாரம்பரி உனக்கு வந்து காசு குடுத்து, ஆ இப்படி இவ்ளோ பெரிய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ற ஒரு சான்ஸ் குடுத்து, ஒரு பெரிய டைரக்டர் ஒர்க் பண்ற சான்ஸ் வந்து உனக்கு குடுத்துருக்காங்க. காசு இருக்கு, ஃபுட் இருக்கு, எல்லாமே இருக்கு. உனக்கு என்ன வேணும்? கத்துக்கோ. இத வந்து எனக்கு செட் பண்ணிட்டீங்க உங்க செட் மைண்ட் செட் பண்ணிட்டேன். அப்படி. ஓகே. அவ்வளோதான். ஏன்னா கூட இருக்க எல்லாருக்குமே வந்து அது ஒரு கட்டத்தில வந்து எல்லாருமே டவுன் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு பயங்கர டயரிங்கான ஒரு ஃபிலிம் தான். ஏன்னா அவ்வளோ பெரிய செட்டு, அவ்வளோ ஆட்கள் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து 2000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ நீங்க அதில நீங்களுமே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டோட ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா அப்படி தான் இருப்பீங்க. அந்த மாதிரி தான் நம்ம அதில இருப்போம். பட் ஆனா எனக்கு என்னாச்சுன்னா, செம்ம ப்ராசஸா இருந்தது அது. ரஜினி சார் அவர வந்து டெய்லி பார்க்குறோம். இதுக்கு மேல என்ன வேணும்? அது பயங்கரமா இருக்கும். நான்லாம் இப்படி தூரத்துலேருந்து இப்படி பார்த்துட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் நான் பாம்பே போகும்போது அப்படிதான். அவர் தூரத்துலேருந்து அப்படி பார்த்து கூட்டத்தில அப்படி நின்னுட்டுருந்தாரு. அப்படி தனியா அப்படி நின்னுட்டுருந்தாரு. அவர் பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு திரும்புனாரு. அப்படியே ஜர்க் ஆயிட்டேன் நான். வணக்கம் அப்படின்னாரு. வணக்கம் சார். ஐயோ! அன்னைக்கெல்லாம் எனக்கு என்ன சொல்லுது, ஆஹா! தலைவர் வணக்கம் சொல்லிட்டாருப்பா அப்படிங்கிற மாரி இருந்தது. ஆனா அவர் அதுக்கு மேல இருக்குல்ல, அதுக்கு மேல ரஜினி சாரோட ப்ராசஸ் வந்து எனக்கு பயங்கரமா எக்ஸைட் பண்ணுச்சு. ஒரு ஆக்டரா பயங்கர செம்ம சின்சியரா இருப்பாரு.
அவர் பார்த்தீங்கன்னா சும்மா ஒன்று ஏதோ ஒரு பக்தி புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பாரு, ஏதோ ஒரு புக் எடுத்து படிச்சிருப்பாரு, இல்லைன்னா ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவார். அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பார். அது ஆக்ஷன்ஸே செம்மையாக இருக்கும் அவர் இது பண்ணுறது. அப்படியே இருப்பார். ஆக்ஷன் அப்படின்னோடனே அப்படி ஒரு 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 பவர் வந்து அவருக்குள்ளேருந்து வரும். அது செம்மையாக இருந்தது. நானா படேகரோட ஒர்க் பண்ணும்போது அவர் அவர் ஒரு 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 கேரக்டரை வந்து அப்படி அப்படி பில்ட் அப்படி வச்சுட்டே இருப்பார். படத்தில் எப்படி இருந்தாரோ அப்படி தான் நேர்லையுமே இருப்பார். ஒரு சில கண்டினியூட்டி வந்து அவர் பண்ணிகிட்டே இருப்பார். எனக்கு அது பயங்கரமாக இருந்துச்சு. எப்போ வந்தாலும் ஃப்ரண்ட்டில் அந்த ஜிப்பா ஃப்ரண்ட்டில் ஒரு வாட்டி வந்துடுவார், பேக்கில் ஒரு வாட்டி வந்துடுவார். அதெல்லாம் வந்து என்ன இது பண்ணுறாரு பார்த்தா படம் ஃபுல்லாக அந்த மேனரிசம் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. இப்போ அந்த அவங்க டீம் சொன்னாங்க, அந்த ஒரு செருப்பு சவுண்டு அவருக்கு ஒன்று வந்திருக்கும். நீங்கள் இப்போ நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த செருப்பை ஸ்பெஷலாக சொன்னதே அவர் தான். இந்த செருப்பு எடுத்துனாங்க, இதில் வந்து ஒரு சவுண்டு வரும், இதை நீங்கள் படத்தில் யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து அந்த பென் அவர் யூஸ் பண்ண பென் கூட பயங்கர காஸ்ட்லியான ஒரு பென். அது நார்மல் பென் இது பண்ணக்கூடாது. ஆனால் வந்து என்னென்னா எனக்கு அந்த ஃபீல் வந்து வரணும், நான் அப்படி தான் இருக்கணும். அந்த கண்ணாடியிலேருந்து இதுலேருந்து எல்லாமே அவருக்கு யூஸ் பண்ணது வந்து காஸ்ட்லியான விஷயங்கள் தான். அது எல்லாமே ஒரு சில விஷயங்கள் அவரே சஜஸ்ட் பண்ணுறாரு. அந்த ஒரு பில்டப் அவரே ஃபீல் பண்ணுவார். அவரே ஃபீல் பண்ணுவார் அப்படின்ற அந்த ஆளுமையை வந்து அவர் அவ்வளோ பேருக்கு முன்னாடி அந்த காலா வீட்டுக்கு வருவார் அவர். அந்த சீன்லாம் இருந்தப்ப அவர் நிஜமாலே அத்தனை பேருக்கு முன்னாடி கெத்தாக தான் இருந்தார். அது பயங்கரமாக இருந்தது. அப்புறம் மணி சாரும் அப்படிதான். மணி சார்னு சொன்னா திட்டுவாரு. மணியும் அப்படிதான். மணியும் அப்படிதான். பயங்கர சின்சியர், டிசிப்ளின். ஒரு பெரிய விஷயம்லாம் நடந்தது காலால. மணிக்கு அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த இந்த சீன் வரும். அவங்க அம்மாவையும் அண்ணனையும் கொலை பண்ற சீன் வரும். இவங்க ஜீப்ல வந்துட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க, ஆக்சிடென்ட் ஆகிடும். அவங்க வந்து அண்ணனை ஷூட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த சீன் நடக்கும். அப்போ மணியும் நானும் பைக்கில் வருவோம். மணி பைக்லேருந்து இறங்கி தான் அம்மா அப்படின்ட்டு ஓடுவார். அந்த ஒரு லாரி இடிச்சிட்டு போவோம், அந்த லாரியை துரத்திட்டு ஓடுவார் மணி. லாரியை துரத்திட்டு ஓடும்போது போயிட்டு ஓடி போயிட்டு கேமரா அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவர் ஓடி போயிட்டு தடுக்கி கீழே விழுந்து அதுக்கப்புறம் எழுந்து இங்கேருந்து இப்படி போனோம். அப்படியே கேமரா அவர் ஃபாலோ பண்ணிட்டே போவோம். இதான் வந்து ஷாட். ஃபர்ஸ்ட் டேக்கு போனார், தடுக்கி இது பண்ணார். அப்புறம் வந்து ஒரு மாஸ்டர் வந்து மணி அது நேச்சுரலாக இல்லை, அது கீழே விழுறது என்ன அப்படி இப்படின்னு. சரி ஓகே. அது வந்து ஒரு தார் ரோடு அந்த இதில். மணி ஓடினார், 2வது டேக் ஓடினார். ஓடிட்டு அவர் என்ன ஆச்சுன்னா இந்த கால் தடுக்கி அப்படியே பேலன்ஸ் இல்லாமல் ரோட்டில் விழுந்தார். அந்த ஷாட் தான் படத்தில் இருக்கும் ஆக்சுவலி. அடி டங்குன்னு ஒரு அடி, இந்த சின் போய் அப்படியே அந்த ரோட்டில் அடிச்சு அப்படி பவுன்ஸ் ஆகி ஒரு மாதிரி கிருகிருன்னு ஆகிட்டார். ஆனால் மணி பண்ண சூப்பரான விஷயம் என்னன்னா அந்த ஷாட்டை கட் பண்ணவே இல்லை. அப்படியே எழுந்திரிச்சு அந்த மயக்கத்திலே அப்படியே போயிட்டு ஒரு இடத்துல விழுவார். அப்புறம் அவர் அப்படியே கேமரா பாஸ் பண்ணி ரஜினி சார்கிட்ட போவோம். ஒரு சிங்கிள் ஷாட் அது. அந்த கேமரா அவர் பாஸ் பண்ணோடனே நாங்கள் பார்க்குற பேக்ரவுண்ட்லேருந்து மாஸ்டர் குடுன்னு ஓடி வர்றாரு. ஏன்னா இங்கே யாருக்கும் தெரியல, மணி இங்கே நார்மலாக விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் குடுகுடுன்னு ஓடி வந்து அவர் மாஸ்டர் தூக்கிட்டு இது பண்ணாங்க, எல்லாம் பரபரப்பாக இது பண்ணால் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாக ரத்தம். ஒரு 5 தைலோ 6 தைலோ அங்கே போட்டாங்க. அதை ஸ்லோ மோஷனில் பார்க்கறதுக்கு வந்து அந்த ஷாட் இருந்தில்ல, அப்படி மூஞ்சி அப்படி தரையில் அடிச்சு அப்படி பவுன்ஸ் ஆகி என்ன ஆச்சுன்னா அவருக்கு ஜா நவுந்துருச்சு. இந்த அப்பர் ஜாவும் லோவர் ஜாவும் க்ளோஸ் ஆகாது. ஷூட்டே வந்து ஒரு 5-6 டேஸ் வந்து இதுவாச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் அது சரியானதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த ஃபுல் டெடிகேஷனோட நிறைய ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லேருந்து இது எல்லாமே வந்து மணி வந்து பண்ணார். ஸோ அந்த டெடிகேஷன்லாம் பார்க்கும்போது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இன்ஸ்பைரிங்கா இருக்கும்ல பாக்குறதுக்கு. என்னெல்லாம் பண்றாங்க அப்படிலாம் ஒரு இருக்கும் ஆக்டரா இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. பட் அதை வந்து அவங்களுமே வெளில சொல்லிக்க மாட்டாங்க. ஆமா, அந்த I've விஷயம் never heard இது. அவர் பெருசா எங்கேயும் சொன்னது இல்லைன்னு சொன்னதே நினைக்கிறேன். கிடையாது. ஆனால் இப்போ வேற ஷாட்டும் எடுக்கவே முடியாது. இப்போ போய் பார்த்தீங்கனாலும் அந்த ஷாட் தான் அந்த படத்தில் இருக்கும். ஓகே, அவர் ஓகே. மணி கீழே வந்த ஷாட் தான் ஐயோ, இருக்கும். இப்போ கொஞ்சம் பாவமா இருக்கு. ஸோ ஆக்டர்ஸா வந்து இப்போ நிறைய நுவான்சஸ் நீங்க கத்துட்டு இருக்கீங்க. ஓ, இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இப்படி கேரி பண்றாங்க, ஒரு மேனரிசம் செட் பண்றாங்க ஒரு கேரக்டருக்கு அப்படின்னு கத்துக்கிறீங்க. ஒரு டிரெக்டராகவும் நீங்க வந்து ரஞ்சித் சார் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துப்பீங்கல்ல, அந்த மாதிரி அவர்கிட்ட நீங்க பார்த்து அந்த விஷயங்கள் என்ன வருது? நிறைய இடத்துல சொல்லுவேன். ஒரு டேரக்ஷன் இன்னைக்கு என்னோட டேரக்ஷனோட பேஸே ரஞ்சித் சார் கிட்ட தான் எடுத்தேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ண படங்களே இருந்தனாலும் எப்படி ஒர்க் பண்ணுவோம்னா நிறைய நான் பார்த்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ரேம்குள்ளே கேரக்டர்ஸை ஃபிட் இன் பண்ணுவோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு சில கட்டத்தில் ஃபோர்ஸ் ஃபிட்டினாகவே ஆகிடும். ஆக்டர்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். நீங்களே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் நவரலாம், இவ்வளோ நவரக்கூடாது, இது இப்படி இவ்வளோதாங்க, இந்த ரெஸ்ட்ரிக்டடாக இதுக்குள்ளே பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நீங்களும் அப்போ வந்து ஆனால் ரஞ்சித் சார்கிட்ட நான் என்ன பார்த்தேன்னா அவர் வந்து ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி ஆக்டர்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக மூவ் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை நான் பார்த்துக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நான் ஷார்ட்ஸ் வந்து நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வைட் வச்சுட்டு இட் கிரியேட்ஸ் ட்ராமா.
அந்த ஆக்டர்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக மூவ் பண்ண விடுறாரு. நீங்கள் என்ன வேணா இது என்னன்னா கேரக்டரை மீறி இல்லை, அந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது வந்து ஒரு நல்ல ஆக்டர்ஸ் கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. அதை தான் நானுமே பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஷாட் வந்து இப்போ ஷெல்லி சார்லாம், இப்போ ஷெல்லி சாரோட ஃபஸ்ட்டு படம் அன்பே டைனா நான் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் வேறு கேமராமேன், இதில் ஒர்க் பண்ணும்போது இனிஷியல் டேஸில் ஷெல்லி சார் வந்து அவர் கடுப்பே ஆகிட்டார். என்னோட ஒரு ஷாட்டை எவ்வளோ ஆனால் அந்த ஒய்டே போகும், ஒய்டே ஒரு 7 டேக் 8 டேக் போகும். ஆனால் க்ளோஸ்லலாம் டேக்கே போகாது, டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். அவர் சொல்லுவார், ப்ரோ இப்போ ஒய்டு எவ்வளோ யூஸ் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு. நான் ஃபுல் சீன், ஒரு சீனை வந்து ஒய்டில் சிங்கிள் ஷாட்டில் முடிச்சிடணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் போவேன். இது வந்து அவர் ஒரு கட்டத்தில் கடுப்பாயிட்டு கேட்டார். நான் வந்து சொன்னேன், இல்லை ப்ரோ இது வந்து என்னோட ஆக்டர்ஸோட வார்ம் அப் தான் என் ஒயிட் ஷாட். இந்த சீனை வந்து அவங்க ஃபுல்லாக வார்ம் அப் ஆகிட்டாங்க, அவங்களோட பொசிஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்கன்னா பயங்கர கான்ஃபிடென்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் க்ளோஸ் வைங்களேன், க்ளோஸ் வந்து செம்மையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். க்ளோஸ் ஒய்டை கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம், ஆனால் அதில் அவங்க ட்ரெயின் ஆகிடுவாங்க. அது என்னோட படங்கள் க்ளோஸ்அப்லாம் பார்க்கும்போது எனக்கு திருப்தியாக இருக்கும். இப்போ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்டர்ஸ் வந்து, ஏன்னா அவங்க ஒய்டில் இது ஆயிடுறாங்க. இந்த டெக்னிக்கே ரஞ்சித் சார் கிட்ட தான் நான் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த படத்தில் இவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியாச்சு. தோ மென்டலி எக்ஸாஸ்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஆறுதல் கொடுக்குற விஷயங்களோட நீங்கள் வெளியில் போகிறீங்க. அடுத்து ஜே பேபி நடக்குது. டிட் யூ கெட் அ சான்ஸ் டு மீட் ஊர்வஷி மேம்? பிகாஸ் அவங்க ஒரு ஃபினாமினல் பர்ஃபார்மர். எந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தாலும், காமெடியாக இருக்கட்டும், இமோஷனாக இருக்கட்டும், கோவப்படுற மாதிரியாக இருக்கட்டும், ஷீ இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பிளே இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நான்லாம் அதை நினச்சிருக்கேன். அவங்கள ஒரு வாட்டியாவது அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ நான் பார்க்கணும், அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ வெயூ தேர், அந்த இடத்துல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ இருந்தீங்களா? அவங்களோட தான் காம்பினேஷன் எனக்கு பயங்கர என்ன செம்மையான ஒரு விஷயம் வந்து நினச்சேன்னா, நான் இந்த ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு நல்ல ஆக்டர்ஸோட நம்ம ஒர்க் பண்ணணும், அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நல்ல ஆக்டர்ஸ் கேமராவை செம்மையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. கேமராவை வந்து அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க, லென்ஸிங் கேட்பாங்க, என்ன லென்ஸ் அப்படின்வாங்க, ஏன் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த லென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நடிப்பாங்க. இப்போ ஒய்டு அப்படின்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து ப்ராடராக இருக்கும், நல்லா இது பண்ணுவாங்க. க்ளோஸ் வரும்போது பாடி லாங்குவேஜை சுருக்கிடுவாங்க, ரியாக்ஷன்ஸில் வந்து இது பண்ணுவாங்க, லுக்ஸில் வந்து பயங்கர ப்ரிசைஸாக கரெக்டாக இருப்பாங்க. நான் இங்கே தான் பார்க்கணும், இங்கே தான் இருக்கணும், கேமராவோட ரைட்டில் பார்க்கணும், லெஃப்டில், அப்படி ரொம்ப பின் பாயிண்ட் அக்யூரசி வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட் இனிஷியலாகவே புரியல. ஏன் லென்ஸிங் கேட்குறாங்க, ஏன் வந்து இந்த லுக்ஸ்லாம் இது பர்ஃபெக்டாக பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அப்புறமா எடிட்டில் பார்க்கும்போது தெரியுது, அது ஆக்டிங்கை வந்து பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணுது. இப்போ நீங்கள் ஸ்டேஜ் ப்ளே பண்ணுறீங்கன்னா ரொம்ப டஃப், ஆடியன்ஸை நீங்கள் ப்ளீஸ் பண்ணுறது பயங்கரமாக நடிச்சு தான் நீங்கள் இது பண்ணணும். ஆனால் கேமரா வந்து இருக்கிறத பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டிடும். நீங்கள் மைன்யூட்டாக பண்ணுற விஷயத்தையும் கூட என்ஹான்ஸ் பண்ணி காட்டிடும். அதை வந்து நீங்கள் கேமராவை வச்சு உங்களோட ஆக்டிங்கை வந்து நீங்கள் பயங்கரமாக பண்ணுற மாதிரி ஏமாற்றிக்கலாம். அதுக்கு அந்த கேமராவை வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதான் ஃப்ரேம், இந்த ஃப்ரேம்குள்ளே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இதான் ஃப்ரேம்னா நான் இப்படி போகக்கூடாது, ரொம்ப நான் இப்படியே தான் இருக்கணும், என் லுக் இங்கே தான் இருக்கணும். இப்போ இங்கே லுக் இருந்துச்சுன்னா நான் இந்த ப்ரொஃபைல் வந்துடும், இது ஒழுங்காக தெரியாது. இப்போ இதெல்லாமே நான் இந்த கேமராக்கே நான் யோசிக்கிறேன். இதை தான் ஆக்டர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க மேக்ஸிமம். அப்போ நான் இப்போ என்னோட ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது கூட ஆக்ஷன்ஸ் இப்படி யூஸ் பண்ணவே மாட்டேன், இப்படி பண்ணவே மாட்டேன், நான் மறைஞ்சிருவேன். இப்போ நான் வந்து அப்போ என் ஆக்ஷன்ஸ் இப்படி தான் இது பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போல்லாம் இருக்கல. இப்போ நான் எவ்வளோ பண்ணாலும் இப்போ நான் பேசுறது தான் கவனிப்பீங்க, இதை கவனிக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ நான் இப்படி பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், இப்போ என் கையை கவனிப்பீங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து எனக்கு கேமரா வந்து இது தெரியும், இது பண்ண. ஏன்னா யானும் தீவன்லாம் ஃபஸ்ட் நாள் போகும்போதே ராஜ்சந்திரன் மாஸ்டரோட ஓவர்லாப்புக்கு திட்டுவாங்கினேன். இப்படி ப்ரொஃபைலில் கேமரா இருக்கும், நான் இப்படி முன்னாடி வந்து அவர் ஓவர்லாப் பண்ணிவிடுவேன். இது பண்ணோன்னே இது ஓவர்லாப் பண்ணுற அப்படின்னு, இப்படி இருந்தால் ஓவர்லாப் பண்ணிவிடுவோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது இப்படின்றது வந்து ரொம்ப கான்ஷியஸாக இது பண்ணுறேன். ஜே பேபி வரும்போது ஒரே ஒரு சீன் ஊர்வஷி மேமோட பண்ணுறேன். அவங்க கூட சண்டை போடணும். அவங்க வந்து போஸ்ட் பாக்ஸில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே திருடிட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்கள பிடிச்சிட்டு வந்து வச்சு நாங்கள் வந்து அவங்க பையனை வச்சு கொஸ்டின் பண்ணோம். உங்கள் அம்மா வந்து இப்படி லெட்டர்லாம் வந்து இது பண்ண பாருங்கள், எவ்வளோ லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். இதெல்லாம் எனக்கு வந்து லெட்டர் நைனா, இதெல்லாம் ஊர்லேருந்து போட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதான் சீன். சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க பையன் அடிச்சிருவார். அவங்கள வச்சுருவாங்க. அவங்க ஏன்னா அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா தான் அந்த படத்தில் இருக்காங்க, நீ எங்களை ரொம்ப இப்படி பண்ணுற அப்படின்னு அடிச்சிருவாங்க. இதான் வந்து சீன். ஃபஸ்ட்டு ஷாட் வந்து இப்படி இருந்துச்சு, இந்த சைடில் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இது பண்ணேன், அதை வந்து டேபிளில் லெட்டர்ஸை கொட்டி பாருங்கள் சார் எவ்வளோ இது பண்ணுறாங்க பாருங்கள், எவ்வளோ இது பண்ண இப்படி காட்டுவேன். அடுத்த ஷாட் இந்த சைடில் வந்துச்சு. இப்போ ஊர்வஷி மேம் என் பேக்கில் இருக்காங்க. இப்போ நான் திரும்ப நின்றுட்டே அந்த லெட்டரை கொட்டினேன்னா மேம் ஓவர்லாப் பண்ணிவிடுவேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்படி இந்த ஷாட்டில் வரும்போது இப்படி டப்புன்னு கடைசியில் இப்படி உதறி அந்த லெட்டர்லாம் கீழே வந்த மாதிரி இது பண்ணிட்டு நான் கீழே போயிட்டு கீழேருந்து எடுத்து ஒரு சிலதை காமிச்சு அவங்கள ஓவர்லாப்பே பண்ணல.
அந்த ஷாட் முடிஞ்சு அந்த ஷாட் முடியும் போது தினேஷ் அடிப்பார். தினேஷ் அடிச்சோன்னே மேம் என் மேலே இப்படி விழுவாங்க. அதோட ஷாட் வந்து எண்ட் ஆகும். இப்படி இது பண்ணிட்டு திரும்பி அவங்க பையனை திட்டுவாங்க. அப்படி பார்ப்பாங்க, பார்க்கறதோட எண்ட் அது. அவங்க என் மேலே விழுந்துட்டாங்க. இப்படி திரும்பி இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. கட் அப்படின்னோடனே சரக்குன்னு என் பக்கம் திரும்பினாங்க. திரும்பி நீ பெரிய ஆளா வருவ அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே சர்க்காஸ்டிக்காக எதனா சொல்கிறாங்களா, ஏதோ தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சு. திரும்ப இது பண்ணாங்க கேமராமேன், இவன் பெரிய ஆளா வரும். அவங்க டேரக்டர் கூப்பிட்டாங்க. டேரக்டர் வாங்க. எனக்கு ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அப்புறமா சொன்னாங்க, இந்த ஷாட் போய் பாருங்களேன், அவன் என்ன ஒரு இடத்துல கூட ஓவர்லாப்பே பண்ணல. அவனுக்கு கேமரா புரியுது. கேமரா புரியுற ஆக்டர்ஸ் வந்து பெரிய ஆளா வந்துருவாங்க அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு அப்பதான் புரிஞ்சு. போகும்போது சொல்லிட்டு போனாங்க, இந்த பையன்குள்ள ஏதோ இருக்கு, ஏதோ பண்ணிடுவான் அப்படின்னு. அந்த ஒரு சீன்ல அது ஒரு பெரிய பிளெஸிங் மாதிரி இருந்தது. கண்டிப்பா ஆமா, எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க கிட்ட அந்த ஒரு பிளெஸிங் வாங்கினது வந்து அது சொல்லணும்னே இல்லைல்ல. அவங்க அது சொல்லாம கூட அவங்க போகலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஓவர்லாப் பண்ணலன்றது பேசிக் தான், பண்ணக்கூடாது தான். ஆனா அதை பண்றதுக்கு அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா அப்போ பல பேர் அதை பண்றது இல்ல அப்படிங்கிறது தான். பட் அது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ணது. டு ஹியர் தட் ஃப்ரம் ஹர், அந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வாங்குறது நிஜமாவே ஒரு ட்ரூ பிளெஸிங் தான். ஏன்னா அவங்கள பத்தி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ கேமரா வந்து அந்த பக்கம் அவங்களை ஃபேவர் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சா அவங்க ஒரு விதமா நடிப்பாங்க. கேமரா இருக்கு அப்படின்னா அப்படி துவம்சம் பண்ணுவாங்க. அதான் நிறைய இன்டர்வியூஸ்ல அவங்களுடைய அந்த கேமரா எனர்ஜி அவங்க கூட இருக்கிற ரிலேஷன் வந்து சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்னொருத்தவங்க பண்றாங்க அப்படின்றப்போ ஷீஸ் இன் ஆ வித் யூ, லைக் ஏய் சூப்பர்யா அப்படின்ற மாதிரி. நீங்க கேமரா ஒரு பர்சன் தான். ஆமா, அதை எப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டு அது கூட ஒரு சிங்க்ல போறீங்களோ அது உங்களை பயங்கரமா காட்டிடும். நீங்க எந்த பெரிய ஆக்டர்னா எடுத்து பாருங்களா, அவங்க அந்த அப்படி ஏன் உங்களுக்கு இப்போ விஜய் சார் வந்து நம்ம அவரோட ஃபைட் சீன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது பயங்கரமா பண்றாரு அப்படின்னு இருக்குல்ல. எந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அவர் கேமராக்கு அவ்வளோ பயங்கரமா பண்ணார். முடிச்சுட்டு ஒரு கேமராக்கு ஒரு ஃபேவர் பண்ணி ஒன்று பண்ணுவார். பண்ணுவாரு. கேமராவோட ஃபேவர்லேயே தான் இருப்பாங்க ஒரு சில இதெல்லாம். பயங்கர பிரில்லியண்ட்டாக இருக்கும் அதெல்லாம். அது வந்து நமக்கு நிஜமாலே ஒரு அடிக்கிறாரான்ற ஒரு ஃபீல் வந்து அதில் தான் கொடுக்கும். ஸோ அது வந்து கேமராவோட நீங்கள் ஒரு ரிதமிக்காக எப்போ மூவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்களுக்கு அந்த இது கிடச்சிரும். அந்த ஆர்ட்குள்ளே இவ்வளோ பிரில்லியன்ஸ் இருக்கு, இவ்வளோ நாலேஜ் இருக்கு அப்படின்றப்போ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுதுல்ல அந்த ப்ராசஸே. டெஃபினெட்லி. இப்போ கமல் சார் கேமராவை புரிஞ்சுக்கிட்டதும் டெக்னாலஜியை புரிஞ்சுக்கிட்டதும் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் நீலவனம்லாம் யோசிச்சு பாருங்க. அவர் அது ஷூட் பண்ணும்போது அது ஃபுல்லாக ரிவர்ஸ்லேயே இது பண்ணாங்கல்ல. அது ஷூட் பண்ணும்போது யாருக்குமே என்னன்னே புரிஞ்சிருக்காது. ஒரு மனுஷன் அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்றது. இப்போ ரீசெண்டாக புஷ்கர் காயத்ரி மேம் கூட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அப்போ வந்து அவங்க மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் வந்து அவங்க ஆள வந்தான்ல அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஏடியா முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது ஒரு ஃபைட்டில் வந்து மிரருக்கு நடுவில் ரெண்டு கமல் சார் கேரக்டர்ஸும் ஃபைட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த இவங்க ட்விஸ்ட் பண்ணும்போது அந்த மிரர்லேயும் 2 கேரக்டர்ஸும் மாறி வர மாதிரி. ஸோ அதுக்கு அந்த டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ண விதமும் அந்த கேமரா இது பண்ண விதமும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து இட் சவுண்ட்ஸ் வெரி சிம்பிள் பிகாஸ் த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஆனால் அந்த ஒரு டைமில் அதை ஒரு பர்சன் வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ரிஸ்க்கை பண்ணி அந்த விஷயத்தை கொண்டு வரணும்னு நினச்சது வந்து அது அவ்வளோ வியப்பாக இருக்குது. மோஷன் கண்ட்ரோலர்லாம் அவர் பயங்கரமாக அந்த கேமராவெல்லாம் கமல் சார் வந்து பயங்கரமாக இப்போ தசாவதாரத்தில் யூஸ் பண்ணும்போது மணி தான் சொல்லிட்டு இருப்பார். மணி வந்து பீஸா டூவில் ஒர்க் பண்ணும்போது மோஷன் கண்ட்ரோலர் ஷாட் ஒன்று இருந்துச்சு. அப்போ அதுக்கு வந்து இங்கே ஆப்ரேட்டர் கிடையாது. வாட் இஸ் an exact motion controller? இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ இந்த மங்காத்தால ஒரு சீன் வரல, ஃபுல் அஜித் சார் இருப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் இப்போ வந்து சும்மா இப்போ ஒரு டபுள் ஆக்ஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். கேமரா ஸ்டாட்டிக்கில் இருக்குது அப்படின்னா ஈஸி. இப்போ இப்படி இங்கே ஒரு ஏஞ்சலின் வச்சுட்டு ஒரு ஷாட் எடுத்துகிட்டு திரும்ப அடுத்த ஷாட் ஒருத்தங்களை இங்கே வச்சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்தோன்னா இது ஈஸியாகிடும். கேமரா மூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஸ்டாட்டிக்காக இந்த கேமரா நகர்த்தவே கூடாது. ஒருவேளை கேமரா மூவ் ஆயிடுச்சுன்னா ட்ராக் பண்ணுறது கஷ்டம். இதுக்காக மோஷன் கண்ட்ரோலர்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கேமரா உங்களுக்கு என்ன பண்ணுன்னா நீங்கள் எப்படி ஒன்றா கேமராவை மூவ் பண்ணலாம். அது வந்து கம்ப்யூட்டரைஸ்டு உங்களுக்கு மோஷனை வந்து கேப்சர் பண்ணிவிடும். நீங்கள் எத்தனை வாட்டி பண்ணாலும் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் அது வரும். இப்போ அதனால தான் இப்போ அஜித் சார் திடீர்னு காஃபி குடிப்பார், அப்படியே அப்படி வந்து அப்படியே புக்கு படிப்பார், எல்லாமே அப்படியே சீக்வன்ஸ் ஃபுல்லாக வருமா. அது ஃபுல்லாக மோஷன் கண்ட்ரோலில் ஷூட் பண்ண. இப்போ தசாவதாரத்துலையும் வரும். ஒரு ஷாட்டில் இந்த கமலும் வருவார், அந்த கமலும் வருவார். இப்போ ஒரு ஷாட் அந்த கமலஹாசன் அவர் நடிச்சிட்டு இது வரணும், அடுத்து இந்த கமலஹாசன் வரணும், இவரை ஓவர்லாப் பண்ணக்கூடாது, அவங்க ஓவர்லாப் பண்ணக்கூடாது. இது ரொம்ப பிரில்லியண்ட்டாக வந்து இந்த பாட்டில் வந்து போடா பொடியில் சிம்பு ஒரு சாங் ஆடியிருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும் அந்த கேரக்டர்ஸோட. பிரித்து விட்டுருப்பார் அவர். அவர் அவ்வளோ டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இல்லாமல் அது பண்ண முடியும். ஏன்னா இந்த சிம்புக்கிட்ட இந்த கேப் வாங்கி இந்த சிம்பு போடுவார், இங்கேருந்து இது பண்ணி அப்படி அந்த இன்ட்ராக்ஷன் வரும். ஸோ இப்போ இந்த சிம்பு இங்கே இருக்காரு, இந்த கேப்பை நீங்கள் இமேஜினரியாக தான் கொடுக்குறீங்க.
அப்புறம் அங்கேருந்து இந்த அதே இடத்துலேருந்து நீங்கள் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, அது ஒரு ஒரு பயங்கரமான டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ். இப்போ இவங்களாம் தான் அதை வந்து பயங்கரமாக இப்போ கமல் சார்லாம் அதை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு தசாவதாரத்தில். அந்த ஆப்ரேட்டரே சொன்னாராமா, நீங்கள் வந்து அவர் வந்து அவர் மணி கேட்டிருக்காரு அவர்கிட்ட. எது நீங்கள் ஒர்க் பண்ணது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஃபிலிம் அப்படின்னா, லைக் ஒர்க் இன் ஹாரி பாட்டர், ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் லைக் நான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இது பண்ணது தசாவதாரம் தான். ஏன்னா கமல் சார் வந்து ஹி வாண்ட்ஸ் எவ்ரி கேரக்டர் இன் சிங்கிள் ஃபிலிம் அண்ட் ஹீ நோஸ் எக்ஸாக்ட்லி மோர் தென். அவர் இவ்வளோ ஒர்க் பண்ணியுமே அவரை என்னை விட அவருக்கு பயங்கரமாக தெரியுது அப்படின்னு வந்து அந்த ஆப்ரேட்டர் வந்து சொன்னாராமா. பயங்கர அதெல்லாம் எக்ஸைட்டிங்கான விஷயமா இருந்தது. கண்டிப்பா. எவ்வளோ நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, எவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு இருக்காங்க. ஒருத்தங்கள பத்தி பேசுறப்போ நமக்கு அவ்வளோ ஆச்சரியம் தான் தருது ஒவ்வொரு விஷயமும். சூப்பர்ல அப்படின்ற அதை மாதிரி. பற்றி நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். இல்ல, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் நிறைய பேசணும். நம்ம மத்தவங்க எல்லாரையும் பத்தி அவங்களோட ஒர்க் எப்படி இருக்கு, இவங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்றோம். நம்ம பீப்பிள் எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு ஏன்னா இருக்காங்க. நம்ம திரும்ப திரும்ப நம்ம ஏதோ குறையா சொல்கிறோம், இது பண்ணுறோன்ற மாதிரியே நம்ம ஆடியன்ஸ் நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆமாண்டா நீங்கள் எப்பயுமே மலையாள சினிமா வந்து எதனா சொல்லுவீங்க, அவங்க நல்லா எடுக்கிறாங்க, நாங்கள் அதனால் அவங்கள பாராட்டுறோம், உங்களை இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வீட்லேயே நம்ம கம்பேரிசன் பண்ண ஒரு மாதிரி உங்களுக்கு ஹர்ட் ஆகும்ல. இப்போ என்ன அவன் அவன் பக்கத்து வீட்டுக்கார பையன் பாரு எப்படி படிக்கிறான், நீ படிக்க மாட்டியா அப்படின்னு சொன்னால் நமக்கு கோவம் வரும். டென்ஷன் ஆயிடும். ஆனால் அது நம்மளுமே பண்ணுறோம். இப்போ அவங்க நம்ம கிட்டவே வந்து இப்போ மலையாள சினிமா பண்ணுற வாழ்வியல் படங்கள்லாம் முன்னாடி தமிழில் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். பாலச்சந்தர் சார் பண்ணியிருக்காரு, பாலுமகேந்திரா சார் பண்ணியிருக்காரு, பாக்யராஜ் சார் பண்ணியிருக்காரு, பாரதிராஜா சார் பண்ணியிருக்காரு, பாண்டியராஜ் சார் பண்ணியிருக்காரு. எல்லா டைரக்டர்ஸுமே பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம இவங்கள அப்படிங்கிறோம். அதெல்லாம் நம்ம டைரக்டர்ஸ் எப்பயோ பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ இப்போ உங்களோட ஜேர்னி இவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு, நிறைய கற்றுக்கிட்டீங்க, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி எனக்குன்ட்டு அடுத்து ஒருத்தர் பண்ணணும்னா யார் அப்படின்ற தேடலை விட்டுட்டு நான் எனக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ இப்போ அந்த ஒரு ப்ராசஸ் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? பைலட் ஃபிலிம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அதை டேக் ஆஃப் ஆன விதம் எப்படி? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, முதல் படம் அப்படின்றப்போ மேக்ஸிமம் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் தம் வில் அக்ரி வித் திஸ், ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஹீரோ வரார் அப்படின்னா அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப மேச்சோவா, ரொம்ப ஹீரோயிக்கா, ரொமான்டிக்கா, ஃபைட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இஸ் ஆல்ரெடி தேர். இந்த மாதிரி தான் இன்ட்ரோ ஆகணும், அப்போ தான் அவங்களுடைய வேர்ஸ்டாலிட்டி தெரியும் அப்படி இப்படின்லாம் நினைப்பாங்க. பட் அதெல்லாத்தையும் உடச்சிட்டு நான் ஹீரோவாக வரப்போகிறேன், பட் என்னோட ஹீரோ ஜான்ராவே வேறு மாதிரி இருக்க போகுது. ஐ எம் கோயிங் டு பிளே சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்கன்னு கூட எனக்கு தெரியல, பட் ஐ வில் பிளே திஸ் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து வந்துச்சு? இது ஆக்சுவலி எடுத்து முடிச்சுட்டு நிறைய பேர் சொல்லும் போது தான் இது ரொம்ப இது ரொம்ப உங்களுக்கு புரிஞ்சு டிஃபிகல்ட்டான பார்த்துனே அப்படின்னு புரிஞ்சுது எனக்கு. எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம பருத்திவீரனே பார்த்துருக்கோம்ல, பருத்திவீரன் எப்படிப்பட்ட டெபியூ கார்த்தி சாருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எனக்கு கூட அந்த விஷயங்கள்லாம் இல்லை, நீங்கள் சொன்ன எந்த விஷயமும் இல்லை, ஆனால் அவருக்கு எல்லாமே இருக்குது. ஒரு மேட்சோனஸ் இருக்கு. இல்லை இந்த இப்போ அன்பே டயனால நீங்கள் பார்க்குறப்போ ஒரு மாதிரி பயங்கர ஒரு சாக்லேட் பாயா அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் இருக்குது, அது டினை பண்ணிக்க முடியாது. இல்லை அது எனக்கு அப்படி எனக்கு தோணுனதே கிடையாது. ஓகே. நான் சினிமாவே நான் அப்படி முதல்ல பார்க்கல. ஓகே. சினிமா இஸ் நாட் அபவுட் பியூட்டி. ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி இங்கே பல விஷயங்கள் வந்து இங்கே இருக்கு. அதில் நீங்கள் வந்து அழகாக தாண்டி நீங்கள் எக்ஸைட் பண்ணலாம் ஆடியன்ஸை. நீங்கள் அழகாக இருக்கிறதுன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜை தவிர, நீங்கள் நல்லா இருக்கீங்களோ இதில் எல்லாமே அப்படின்றது அட்வான்டேஜை தவிர, அது இல்லாமல் நீங்கள் ஆடியன்ஸை இன்னும் பயங்கரமாக போய் கனெக்ட் பண்ண முடியும் உங்கள் கலை மூலமாக. உங்கள் கலை தான் இங்கே பிரதானப்படுது. அப்படி தான் வந்து நான் சினிமாவை பார்த்து இப்போ கார்த்தி சார் வந்து பருத்திவீரன் பண்ணும்போதே அப்படி தான் இல்லை. இப்போ ஒரு ரிஸ்கி டெபியூ இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வராரு. பயங்கரமான நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் வந்து அமெரிக்காவில் படித்தவர், எப்படிலாம் வந்து ஒரு கனவுகளோட வந்திருப்பார். மதுரையில் போய் ஃபுல் தாடியை வளர்த்து விட்டு நீங்கள் போயிட்டு அந்த புழுதியில் ட்ரவுசரை போட்டு இது பண்ணணும். அப்படி ஒரு கிளைமேக்ஸ் நீங்கள் வைக்கணும் அப்படின்னும் போது அதெல்லாம் தானே நமக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அதுவே பண்ணிட்டாங்க. நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப நான் எப்படி யோசிச்சேன்னா, இது எனக்கு எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு. ஜமா பண்ணும்போது ப்ரெஷராகவே இல்லை. நம்ம ஆக்டிங்கை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருக்குல்ல. இன்னொன்று வந்து எனக்கு என்ன வருமோ அதை மட்டும் எழுதிக்கலாம், எனக்கு என்ன வருமோ அது வரைக்கும் எடுத்துக்கலாம், எனக்கு வர்ற வரைக்கும் நான் டேக் போய்க்கலாம். இதை விட ஒரு சுதந்திரம் வந்து ஒரு ஆக்டருக்கு என்ன வந்துட போகுது. அது நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக தான் யோசிக்கிறேன் ஜமாவை. நான் ஜமா எடுத்து முடியுங்க. இப்படி எனக்கு அந்த கேரக்டரை உண்மையாக அழகாக ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணணுன்றது மட்டும்தான் இருந்ததே தவிர, ஒரு துளி கூட இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்டருக்கு எப்படி இருக்கும், இல்லை இவ்வளோ நல்லா இதை ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், நான் அது இப்படி யோசிக்கவே இல்லை. நடிகனா உள்ளே வரணும்,
ஒரு லீட் கேரக்டராக வரணுன்றது மட்டும்தான் இருந்தது தவிர இது இவ்வளோ சொல்லுவாங்க உங்கள் ஆக்டிங் இன்னைக்கு வரைக்கும் இப்போ எல்லாரும் சொல்லும்போது அன்பே டயனா பார்த்துட்டோம் அன்பே டயனா ஆனால் ஜமா பயங்கரம் அது அப்படிங்கிறாங்க. ஒரு பெஞ்ச் மார்க் செட் ஆ பண்ணிடுச்சு. ஆனால் எனக்கு அது நான் அதை நினச்சி பண்ணவே இல்லை. ஒரு பர்சன்டேஜ் கூட நான் அதை யோசிக்கவே இல்லை. ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும். இந்த கல்யாணன்ற இந்த ரோலுக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணுன்றது மட்டும்தான் இருந்ததே தவிர வேறு எதுவுமே இல்லை. மற்றதெல்லாம் அதுவாக கொடுத்துருச்சு. அப்போ நான் இப்போ ஒரு மகேந்திர சிங் டோனி சொல்கிற மாதிரி தான் எப்பயுமே அவர் வந்து சூப்பராக ஒரு விஷயத்த சொல்லுவார். அதை வந்து என்னோட லைஃப்பில் ஒரு மோட்டோவாகவே நான் எடுத்துகிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுறேன். அவர் சொல்கிறது வந்து ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்னுவார். என்றைக்குமே ரிசல்ட்டுக்கு ஓடவே ஓடாது. இதுதான் ரிசல்ட்டுன்னு மனசில் வச்சுட்டு ஓடாது. உனக்கு ரிசல்ட் கிடைக்காது. இல்லை ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் உனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கும். நேற்றை விட இன்னைக்கு பெட்டராக இருக்கியா, இன்னைக்கு விட நாளைக்கு பெட்டராக இருக்கியா, என்ன விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணிட்டே இருக்க, நீ இப்படி போயிட்டே இருந்தனா உனக்கு சக்ஸஸ் எப்போ வருதுன்னே தெரியாத அளவுக்கு வந்துடும். அந்த சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் அது ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும். இதை வந்து டோனி சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு 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 பிளேயர் மேலே ட்ரஸ்ட் வச்சார்னா அவங்ககிட்ட சொல்லுவாராம்மா இந்த விஷயத்த. அவங்க எப்போ எக்ஸல் ஆகுறாங்கன்னே தெரியாது. பார்த்தா அவங்க வந்து இப்போ அஸ்வினியும் அப்படி தான் கொண்டு வந்தார், ஜடேஜா உள்ள அப்படி தான் கொண்டு வந்தார். அவங்க இந்தியாவோட ஒரு முக்கியமான அசட்டாக இன்றைக்கி மாறிட்டாங்க. ஆனால் எந்த இதில் அந்த டிரான்சிஷன் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க அந்த ப்ராசஸ்லாம் இருந்தாங்க. இதை தான் நான் சினிமாலேயுமே கொண்டு வந்தேன். எனக்கு ஒரு நாள் நான் கற்றுக்கணும், ஒரு நாள் நான் பெட்டராக பண்ணணும். இன்னைக்கு கூட நாளைக்கு எனக்கு ஜமாலையும் நிறைய தப்பு தெரிஞ்சுச்சு, அது அன்பே டயனால இது பண்ணுறேன். இப்போ அன்பே டயனால நிறைய தப்பு தெரியுது. இப்போ அடுத்த படத்தில் அதை சரி பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். அதுக்கு என்ன கற்றுக்கலாம், என்ன பண்ணலாம், என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம், இப்படி தான் இருக்குது. நம்ம ஒருவேளை ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி இது நடக்கணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணால் அது நடந்தால் பயங்கர சாட்டிஸ்ஃபையாக ஓட மாட்டோம். நடக்கலைன்னா ரொம்ப ஹர்ட் ஆகிடும். அதனால் ரொம்ப பிளாங்காக வச்சுக்கிட்டு போகிறது தான் என்னோட இதுவாகவே வச்சு. பெருசா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது ஆமா. அப்படின்றீங்க. ஓகே. இதில் ஒரு சூப்பராக இருக்கும். பேராசைட்டில் அந்த டைலாக் வந்து ரொம்ப பிடிக்கும். வாட்ஸ் அ பிளான் அப்படின்னு. ஹேவிங் நோ பிளான் இஸ் த பெஸ்ட் பிளான் அப்படின்னு. ஏன்னா லைஃப் வந்து நீ பிளான் பண்ண மாதிரி கொடுத்துருமா, கொடுக்காதுல்ல. அப்போ பிளானே வச்சுக்காத, அதோட ஃப்ளோவில் விடு, லைஃப் உனக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். படங்கள்லேருந்து எவ்வளோ லேர்னிங்ஸ் இருக்கு நமக்கு. எஸ். பியூட்டிஃபுல். ஸோ இப்போ ஜமா பண்ணுறப்போ ஃபிசிக்கலாக நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. முடி வளர்த்துக்கணும், க்ளீன் ஷேவ் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மேட்சோ லுக்லேருந்து இப்போ இதான் உங்களோட ஜென்ரல் நார்மல் லுக் இல்லை, இதுலேருந்து வேறுபட்ட ஒரு லுக்காக இருக்கணும். அந்த கேரக்டருக்கு ஆப்டாக நீங்கள் பிளேஸ் ஆகணும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? உங்கள் வீட்டில் எல்லாரும் இந்த கதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ அதுக்கு அவங்க சப்போர்ட்டாக இருந்தாங்களா? வாட் வாஸ் தேர் ரியாக்ஷன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில்? ஸோ இன்ஸ்டண்ட்டாக இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அமங்ஸ்ட் யோர் க்ளோஸ் சர்க்கிள் எப்படி இருந்தது? ஆக்சுவலி க்ளோஸ் சர்க்கிளாகவும் சரி, வீட்லேயும் சரி, யாருமே ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ் இல்லை. ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இது விஷயங்களை பேசி இது பண்ண போறியா, இதனால் இந்த பாதிப்பு வரும், அது வரும், அப்படி யாருமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறவங்களே கிடையாது. இன்னொன்று என்னென்னா, எங்களுக்கு இப்படி இவ்வளோ வருஷம் ப்ராசஸில் படம் நடக்குது, அதுவே பெரிய இதுவாக இருந்துச்சு. அதை சிங்கின் பண்ணுறதுக்கு எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ அது என்ன நடந்தால் என்ன கேரக்டராக இருந்தால் நடக்குது, அவ்வளோதான். அந்த இதில் தான் அதை எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு அண்ணாக்கெலாம் என்னென்னா படம் நடக்குது, நம்பூர்லேயே நடக்குது, ரொம்ப ஹாப்பி. இப்போ வீட்லேயும் அப்படி தான். அவங்களுக்குமே வந்து இவ்வளோ வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கான், இது பண்ணியிருக்கான், படம் நடக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதான். இவ்வளோ வருஷத்தில் இருந்தால் அவங்க பைலட் பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே. ஏன்னா அது வரைக்கும் ஒரு ஒர்க்கை என்னால் ஒரு டைரக்டராக எடுத்து காட்ட முடியல. பட்ஜெட்டிங் இஷ்யூஸ் இருந்தது. நம்ம ஒரு பட்டிங் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண முடியல. ஜமாவோட பைலட் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச சான்ஸ் என்னோட ஒர்க்கை காட்டுறதுக்கு. எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. இவன் இவ்வளோ நல்லா பண்ணுவானா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. அதனால் இவன் என்ன பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல விட்டாங்க. இன்னொன்று, நான் எப்பயுமே வந்து அவுட் சைட் விஷயங்களை ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். இது எங்கேருந்து வந்தாலும் இது நான் அவுட் சைட் நாய்ஸாகவே கூட வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப உள்ளே போட்டுக்கூடாது. அவங்க பயங்கரமாக பாராட்டினாலும் சரி, பயங்கரமாக நெகட்டிவ் சொன்னாலும் சரி, அதனால் எதுவுமே எடுத்துக்கூடாது, எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா இப்போ அவங்க சொல்கிறாங்க, இது பண்ணதுனால இப்படி ஆகிடும், நாளைக்கு ஒன்று யாருன்னா இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாலும் அது நெகட்டிவாக நமக்கு உள்ளே வந்துருமா. அதனால் எதுவுமே சொல்லாதீங்க, பிளாங்காக விட்டுருங்க. நான் என் ஒர்க்கை இது பண்ணுறேன், ஒர்க்கை முடிச்சு நான் இது பண்ணேன், அப்படி தான் வந்து இருந்தது. ஸோ யாருமே அந்த கருத்தா யாருமே சொல்லலை. ஓகே, ஃபைன். பர்சனலாக உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்தது? இனிஷியலி கொஞ்சம் பயமாக இருந்தது. என்னென்னா, எங்கே இந்த கேரக்டருக்கு நம்ம உண்மையாக எல்லாம் போயிடுவோமோ, ரொம்ப எடுத்துக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். தெருக்கூத்து கலைஞர்களை போய் நிறைய மீட் பண்ண என்ன ஆச்சுன்னா பயம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுது. பயங்கரமான கலைஞர்களாக இருக்காங்க, செம்ம ஆர்டிஸ்டாக இருக்காங்க. எக்ஸாஜரேஷனே பண்ணல, ஒரு 10 சிவாஜி கணேசன் இருப்பாங்க, 10 கமலஹாசன் இருப்பாங்க, அவ்வளோ திறமையாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நமக்கு நடிப்பு மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு நடிப்பு தெரியுது, டான்ஸ் தெரியுது, மியூசிக் தெரியுது, இசை வந்து என்ன ராகம்னாலும் அவங்களுக்கு தெரியுது. அதை பாடுறாங்க, பாடினே ஆடுறாங்க.
ஆடிட்டே வசனம் பேசுகிறாங்க, ராத்திரி ஃபுல்லாக பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட எனர்ஜி இருக்குது, ஸ்டாமினா இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஐயோ இதில் நம்ம ஒன்றுமே இல்லையே, இது எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு பயம் இருந்தது. இப்போ வரைக்கும் சொல்கிறேன், ஜமாலை கொண்டு வந்தது இப்போ அவங்கக்கிட்ட இருந்து ஒரு 10% தான் இருக்கும். இன்னும் பயங்கரமாக பண்ணால் 90% அவங்க அது வந்து அது உங்களுக்கு வரவும் வராது. அவங்க ஒரு 30 வருஷமா, 20 வருஷமா, 10 வருஷமா அப்படி எல்லாருமே அந்த கலை மேலே வந்து டே இன் டே அவுட் அதுக்கு மேலே இதுவாக இன்வெஸ்ட் இருக்காங்க, பண்ணிருக்காங்க அதுல. இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா. நான் வந்து டெய்லி என்னோட யூடியூப் ஃபுல்லாக தெருக்கூத்து தான் இருக்கும். தெருக்கூத்து வீடியோஸ் ஓடிட்டே இருக்கும். அது பார்ப்பேன் வீட்டுக்குள்ளேயே, அது அப்படி நடந்து பார்ப்பேன். அந்த அந்த பெண் வாக்கிங் ஸ்டைல் வந்து டிஃபரெண்டா ஆமாம் மாத்திருப்பீங்கல்ல. ஆமாம் அந்த பெண் மாதிரி அதை நடந்து பார்ப்பேன். அது ஏன் அப்படி வருது? அதை வந்து ரொம்ப இயல்பாக வர வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணேன். அது என்ன பண்ணுறாங்க, இப்போ அந்த காலை எந்த காலை ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க, எப்படி வருது, அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம இடுப்பை இது பண்ணணும், நம்ம 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 பேக்கை எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாமே இருந்தது. இது எல்லாமே நம்ம இப்போ அது ஏன்னா இந்த கேரக்டருக்கு ரொம்ப முக்கியமாக இல்ல நீங்க தெரியுது. அந்த பேக் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றப்போ இது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. கலைராணி மேம் வந்து அவங்க கிட்ட ஒரு கிளாஸஸ் போயிருந்தப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. பொன்னியின் செல்வன்ல த்ரிஷா மேம்க்கும் ஐஸ்வர்யா ராய் மேம்க்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் வரும். அப்போ அவங்க அந்த இதுல இருந்து இறங்கி வருவாங்க. அந்த டெம்பிள் இதுல இருந்து இறங்கி வர்ற கோட்டையில இருந்து இறங்கி வர்றப்போ அவங்களுக்கு பேக் ஷாட் இருக்கும். அப்ப அதுல அந்த அசைவு வந்து அவங்களுடைய ஃபேஸ் குடுக்குற ரியாக்ஷனா அந்த ஒரு எமோஷனை அது கேரி பண்ணணும். அது எப்படி அழகா வந்து கேரி பண்ணிருக்கு பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஆச்சரியமா இருந்தது. ஒரு ஆர்டிஸ்டோடைய ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் மட்டும் இல்ல, அவங்க நடை, அவங்க உடை, அவங்களுடைய முதுகு எல்லா பார்ட் ஆஃப் த பாடியுமே வந்து எவ்வளோ அலைன்டா இருந்துச்சுன்னா அவங்களோட அந்த எக்ஸ்பிரஷன் வந்து கன்வே ஆகும் ஆமாம், அப்படின்ட்டு. இது எல்லாமே ரிதம் தான்ல. ஆக்டிங்கே வந்து ரிதம் தான். என்ன ரிதம் நம்ம பிடிச்சி நடிக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம டைலாக் டெலிவரி அப்போ இப்போ நான் பேசுகிறதே இப்போ இந்த ரிதமில் பேசுகிறேன்னா, இப்போ அந்த ஆர்டிஸ்ட் எந்த ரிதமில் பேசுகிறாங்க. இப்போ இப்போ ஒரு சில பேர் நான் இப்போ பயங்கரமாக வேகமாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், டக்கு டக்குன்னு இந்த ரிதமில் பேசுகிறேன்னு அர்த்தம். இப்போ இது இல்லாமல் இந்த 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 கேரக்டருக்கு நான் ஒரு ரிதம் செட் பண்ணுறேன். அண்ணா இந்த இருக்குது இல்லைண்ணா, வந்தேன் இல்லைண்ணா அப்படின்னும் போது இந்த இந்த ரிதத்தை முதல்ல பிடிக்கிறேன். இதான் இந்த கேரக்டருக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ரிதம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாடி லாங்குவேஜ் வரும்போது நான் பாட்டில் ரதா அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்க. எஸ். பயங்கரமாக வந்து வெயிட் குறைச்சிருந்தேன். ஓகே. ஒரு 16 கிலோ குறைச்சி ரொம்ப எப்படிங்க? சரி அத நான் முடிச்சிட்டு கேக்குறேன். ஆமாம், சொல்லுங்க. அது ஒரு 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 பயங்கர உடம்ப போட்டு அபியூஸ் பண்ண ஒரு விஷயம் அது. ஐயோ. அது இன்னைக்கு வரைக்கும் அதனால அவஸ்தைப்படுறேன். ஓகே. அதுக்கப்புறம் ஜமா பண்ணுறன்னும் போது வெயிட் போட்டேன். ஆ. ஏன்னா சாரி கட்டினா நம்ம பார்க்க செக்ஸியாக இருக்கும். ஓகே. ஓகே. எனக்கு அது ஏன்னா அது நான் இப்போ அது தப்பா தெரியலாம். பட் ஆனால் வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞர்களும் அதை பண்ணுறாங்க. ஓகே. ஓகே. அவங்க பயங்கர அழகா செம்மையா தெரியணும் நான் சாரி கட்டினா ஆ. அப்படின்றது வந்து செம்ம மெனக்கெடுவாங்க. ஓகே. அதை வந்து இப்போ வரும்போது நானுமே அது பண்ணணும், ஜஸ்டிஃபை பண்ணணும். பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இப்போ அதில் ஒரு ஷாட் வரும், பாறையில் நான் நடந்து மேலே போவேன். ஆ. அது நீங்கள் பேக்லேருந்து பார்த்தாலுமே நான் ஃபெமினினாக ஆ. இருக்கணும். புரியுது, புரியுது. இப்போ இதுக்கு நான் என் நடையை எப்படி இது பண்ண போகிறேன், என்னோட பாடி லாங்குவேஜ் இது பண்ணுறேன். இப்போ அவங்கள புரிஞ்சு அவங்க பேசும்போது அவங்க கவனிச்சுன்னா இப்போ இப்படி 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 வச்சு தான் பேசுகிறாங்க. இப்படி இந்த கல்யாண கேரக்டர் படம் ஃபுல்லாக இப்படி தான் பேசும். ஏன் இப்படி பேசுகிறாங்க, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறேன். இது என்னன்னா இப்போ அவங்க பாட்டு பாடுறாங்க, தெருக்கூத்தில் பாட்டு பாடும்போது அவங்களோட இது இப்படி தான் பாட்டு பாடுறாங்க, இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க, இந்த 2 விரலை இப்படி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க ரியல் லைஃப்லேயே அது வந்துடுது. ஸோ இதை சப்கான்ஷியஸாக நான் செட் பண்ணுறேன், இவனுக்கு வந்து இப்படி தான் வரும், இப்படி தான் இது பண்ணும். ஆனால் இதை நான் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. இதை நான் ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு இதை யூஸ் பண்ணணும், இந்த இடத்துக்கு இப்படி யூஸ் பண்ணணுன்ற மாதிரி அதை நான் வந்து செட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே நான் இந்த ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணேன். என்னோட வாக்கு, என்னோட டாக்கிங் ரிதம் எல்லாத்தையுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிக்ஸ் பண்ணி இப்போ அந்த கேரக்டர் உள்ளே வரும்போது எப்போ வந்து நான் அந்த இது பண்ணி முடிவு கல்யாணமாக மாறுறேனோ ஐ ஃபீல் லைக் கல்யாணம். நான் வந்து டைரக்ஷன் பண்ணும்போதே நானே தான் டைரக்ட் பண்ணும்போதே நான் கல்யாணமாக தான் இருப்பேன். எனக்கு அவங்ககிட்ட பேசும்போதே எனக்கு அப்படி தான் வரும். நான் இப்போ முடிச்சுட்டு அதை ஷூட் முடிச்சாதான், நான் ட்ரெஸ் மாற்றினா தான் எனக்கு அந்த கேரக்டர்லேருந்து வெளிலே வருவேன். இப்போ நிறைய மேக்கிங் வீடியோஸில் இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தான் இருக்கும். நான் இப்போ பண்ணும்போது கை திடீர்னு இப்படி வந்துடும், நீங்கள் இப்படி பண்ணுங்க சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, இப்படிலாம் வந்துடும். என்னன்னு பார்த்து ஏன்டா அப்படி இருக்குன்னா அது நான் கேரக்டராகவே இருக்கேன். நான் ஃபுல் அண்ட் சந்திரமுகியாகவே வாழ்ந்தாருன்ற மாதிரி கல்யாணமாவே கல்யாணமே ஆமாம் அப்படி இருந்தே ஆகணும். இல்லாமல் வந்து அது உங்களுக்கு அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாமல் நம்ம கல்யாணம் தான் அப்படின்றது. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய கொஞ்ச நாள் ஆச்சு அது மாறுறதுக்கு. அந்த படத்துலேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமும் யூ ஹேட் யுவர் ஓன் டைம். ஒரு சில பேர் பேசிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு கல்யாணம் வந்துட்டு போச்சு அப்படின்வாங்க. ஓ அப்படியா, ஓகே ஓகே. அது கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறணும். இப்போ இதை உடைக்கிறதுக்காகவே தான் நான் இப்போ சிஎஸ்கேன்ற ஒரு ரோல், இப்படி ஒரு ரோல் நான் இதை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எனக்கு பண்ணதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பிச் பண்ணாங்க.
நான் டிரான்ஸ்ஜெண்டரா, இல்லை என்னோட டிரான்ஸ்ஜெண்டரா, இல்லை என் பையன் டிரான்ஸ்ஜெண்டர், என் பொண்ணு டிரான்ஸ்ஜெண்டர், இப்படி இதோட எல்லா வகையுமே வந்துச்சு. ஈவன் தோ ஒரு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு டப் பண்ணுன்ற அளவுக்கு எனக்கு வந்துச்சு. நீங்கள் வாய்ஸ் பயங்கரமாக. ஆனால் நான் எல்லாத்தையுமே என்னென்னா வித் வித் ரெஸ்பெக்ட், அவங்களோட ரெஸ்பெக்டோட அதை நான் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணேன். ஏன்னா இல்லை ஒரு ஸ்டிக்மாக்குள்ள விழுந்துடக்கூடாது விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அப்படிங்கிறது. அது வந்து ஒரு டேஞ்சரஸான இதுவும் கூட. நான் அதிலேயே தொடர்ந்து பயணிக்கவே முடியாது இல்லைங்களா? ஸோ நானுமே வேறு ஆர்டிஸ்ட்டாக நான் வேறு விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு பண்ணது தான் வந்து அன்பே டயானா. ஒரு கேரக்டர் நம்ம பண்றப்போ, இப்போ ஜமாவா இருக்கட்டும், பாட்டில் ராதாவா இருக்கட்டும், அந்த கேரக்டராவே நீங்க மாறிடுறீங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. யூ ட்ரை டு பிஹேவ் லைக் தட் ஈவன் வென் நாட் இன் ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீன்ல இல்லாத நேரத்துலயுமே. ஸோ அது வந்து எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது உங்கள? பாரியே எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது? ஏன்னா ஐவ் ஹர்ட் நிறைய ஃபாரின் ஆக்டர்ஸே ஒரு பெரிய ப்ராமினன்ட் ரோல் பண்றப்போ, அதுக்குள்ளேருந்து வெளில வர முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அது நம்ம தூரத்துலேருந்து கேட்குறப்போ ரொம்ப அவேவா இருக்கு. இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு ஒரு சிந்தனை தான் வருது. பட் யூ ஆர் நவ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஐ கேன் ஆஸ்க் வாட் இஸ் தி எக்ஸாக்ட் ஃபீலிங்? எனக்கு நிஜமாலே ஒரு 2-3 இன்சிடென்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் சென்னை பழனி மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து என்னோட கேரக்டர் பேர் வந்து சூசைட் காய். அவன் வந்து வாழ்க்கையை பிடிக்காம சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணுவான். சூசைட் பண்ணி முயற்சி பண்ணிட்டே இருப்பான். அது நடக்கவே நடக்காது அவனுக்கு. படம் ஃபுல்லாக அது வரும். ஒரு 4-5 இடத்துல அவன் சூசைட் பண்ணிக்க வருவான். ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவனை யாரும் சூசைட் பண்ணிக்கவே விட மாட்டாங்க. இது பண்ணும். அப்போ நான் அந்த டேரக்டர் கிட்ட வந்து ஒரு நாள் சொன்னேன், சார் எனக்கு என்னன்னு தெரியல சார், இந்த காஸ்டியூமு இதெல்லாம் போட்டால் நிஜமாலே சூசைடல் தாட்ஸ் வர்ற மாதிரி இருக்குது சார் அப்படின்னோடனே அவர் வந்து வெரி குட் தென் யூ ஆர் இன்டு த கேரக்டர் அப்படின்ட்டாரு. உடனே ஓகே நம்ம நல்லா இது பண்ணுறோம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அது என்ன ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி ஹார்ன் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ பாட்டில் ராதா பண்ணும்போது தான் வந்து எனக்கு அதோட ஃபுல் விஷயம் வந்து எனக்கு புரியுது. இவ்வளோ பெரிய தாடி வளர்த்துருக்கேன், முடி வளர்த்துருக்கேன், வெயிட் லாஸ் ஜர்னி ஒரு 16 கிலோ குறைச்சிருக்கேன். என்னென்னா உங்களுக்கு உடம்புக்குள்ளே சுகரே போகாது, சுத்தமாக சுகர் இல்லை. ஒரு அது வந்து ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிரும். யாரை பார்த்தாலும் கோவம் வரும், நம்மளை பார்த்தாலும் நமக்கு கோவம் வரும். ஏன்னா வந்து ரைஸ் கிடையாது, சப்பாத்தி கிடையாது, ஒயிட்டாக இருக்கிறது எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை, வெறும் காய்கறி. ஏன்னா ஒரு கடத்துக்கு மேலே சிக்கன் ஃபிஷ்ஷும் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. 3 வேளையும் காய்கறியாக சாப்பிட்டுன்னு இருக்கேன். எனக்கு ஒரு நாள் காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாது. காஃபி குடிக்க முடியல. பிளாக் காஃபி தான் குடிச்சா குடிக்க வேண்டியதாக இருக்குது. அது குடிச்சா ஆமாம், அதுலேயும் சக்கரை போடக்கூடாது. சக்கரை சுத்தமாக இல்லை. அது ஒரு மாதிரி என்ன ஆரம்பிச்சுன்னா பயங்கர டிப்ரெஷன் வர ஆரம்பிச்சிது. ராத்திரி 2 மணி 3 மணி உட்காந்து ஏன்டா இப்படி இருக்கும்னு எழுந்து உட்காந்து அழுவேன். வந்து என்னன்னா பசியில் அழுவேன். பசிக்குது, பயங்கரமாக பசிக்குது, முடியல. நானும் இப்படி ஆனால் டயட்டில் இருக்குன்னு கிடையாது. எனக்கு பசிச்சதுன்னா அழுக வரும், கோவம் வரும். எனக்குமே பயங்கரமாக கோவம் வரும். சாப்பிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். ஸோ இது எல்லாமே வந்து செம்மையாக வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சது. என்ன பிடிக்கவே இல்லை எனக்கு. அது ஒரு மாதிரி இது இந்த பெரிய தாடி வளர்த்து ஸ்கின் ப்ராப்ளம் வேறு வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா பண்ணுறோம்? அப்போ தான் எனக்கு வந்து இப்போ இந்த பேட்மேன் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாங்க, அவர் ஹீத் லெட்ஜர் வந்து அந்த ரூம்குள்ளவே வந்து தன்னை லாக் பண்ணிக்கிட்டாரு அந்த ஜோக்கர் கேரக்டருக்காக. அதுக்கப்புறமா அதுலேருந்து வெளில மீண்டு வர முடியாமல் வந்து இறந்துட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எப்படா ஒரு ஆக்டருக்கு அப்படிலாம் நடக்கும்? மேபி இவங்க இதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே நிஜமாலே நடக்குது. ஒரு கேரக்டருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுது. இப்போ கல்யாணமாக இருக்கும்போது எனக்கு கல்யாணத்துலேருந்து வெளில வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகுது. இப்போ நான் பாட்டில் ராதா அந்த பாட்டில் அந்த கேரக்டர் பேர் மறந்துட்டேனே, எப்படி மறந்தேன்? நல்ல ஒரு குடிகாரனா இருந்தீங்க. ஆமாம், நல்ல குடிகாரனா. எனக்கு வெளில இருந்து அதை பார்க்கும்போது ஷேக் பாபு வந்து ஷேக் பாபுவாக தான் நான் வந்து இருக்கேன். நான் இது பண்ணுறேன். நான் ஒரு 2-3 இன்சிடென்ட் கூட அதுலேருந்து ஷேர் பண்ணியிருந்தேன். எந்த அளவுக்கு நான் குடிகாரனா இருந்திருக்கேன்னா, ஆவடியில் ஒரு ஒயின் ஷாப்பில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஒயின் ஷாப்பு ஒட்டின அப்படியே பாரு, ஒயின் ஷாப் வந்து மட்டும் இருக்குது. அந்த பாரை வந்து க்ளோஸ் பண்ணி ஷூட்டிங்க்கு வாடகைக்கு விட்டாங்க. அதனால் வந்து நார்மல் குடிகாரர்களுக்கு அன்றைக்கி அலோடு இல்லை. வந்து எல்லோரும் வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க. அது எப்படி நான் டெய்லி குடிக்கிற இடம், நீ ஷூட்டிங் விட்டுனா நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் விட முடியாதுங்க அப்படின்னு சொல்லி தடுத்துன்னு இருக்காங்க. நான் உள்ளே போகிறேன், வெளில வரேன், உள்ளே போகிறேன், வெளில வரேன். ஒருத்தர் இதுக்கு முன்னாடி அவர் கூப்பிட்டுருக்காரு அந்த தடுக்கணும், இங்கே வாயா. அதை போகிறானே, அவன் மட்டும் தான் குடிக்காரனா? நாங்களாம் குடிக்காரன் இல்லையா? அவனை மட்டும் உள்ளே விடுறேன். ஓ, அவர் நடிக்கிறாரியா இந்த படத்தில்? அவனை பார்த்தா நடிக்கிற மாதிரி பரம்பரை குடியார மாதிரி இருக்கான், அவனை போய் நீ நடிக்கிறேன்னு சொல்கிற அப்படின்னாங்க. இது வந்து எனக்கு பயங்கரமான இது கிரெடிட்டாக எடுத்துக்கிறதா என்ன? அந்த அளவுக்கு டைம்ல உங்களுக்கு கிரெடிட்டா தெரிஞ்சுக்கும். பரவாயில்ல, நம்ம கேரக்டருக்குள்ளே இருக்கும் அப்படின்னு. ஆனால் எனக்கு நிஜமாலே அப்படி தான். படம் முடிச்சுட்டு டப்பிங்கில் என்ன பார்க்குறேன், என்னடா இப்படி இருந்திருக்கும், இப்படி ஒரு குடிகாரனா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும். அதுலேருந்து எனக்கு வெளில வரதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு அந்த டிப்ரெஷன் குடிக்கல படத்துல குடிக்கல. நடிச்சீங்க குடிக்கிற மாதிரி. ஆமா, எல்லாருமே குடிக்கிற மாதிரி நடிச்சுதாங்க. யாருமே படத்துல குடிக்க மாட்டாங்க. அது எல்லாமே அது குடிக்கிறது. நீங்க வந்து இப்போ நீங்க போட்டோல வந்து தண்ணி ஊற்றி கொடுத்துருவாங்க.
நீங்க எவ்வளோ குடிப்பீங்க? இல்ல. ஒரு குடிக்கிற சீன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல அவர் குரு சோமசுந்தரம் சார் தான் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் இது பண்ணி கேமரால இது வரைக்கும் தெரியிற மாரி வந்து பக்கத்துல ஒரு பாத்திரம் வச்சு ஊத்திருவோம் எல்லாரும். இத வந்து ஒரு 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 மாண்டேஜ்லாம் வரும். ஒரு ஃபுல் பாட்டில் இவனுங்க குடிச்சு முடிக்கிறானுங்கன்னு. இத நீங்க ஒரு ஒரு ஷாட் வச்சுட்டு இது மாரி நீங்க குடிங்க. எவ்வளோ குடிக்க முடியும் உங்களால? ஓ அது வந்து நீங்க அந்த போட்டோ பார்த்தாலே வாழ்க்கைய வாந்தி வெறுக்கிற அளவுக்கு எடுத்துரும் ஆயிடுங்க. அந்த மாதிரி. கன்ஃபார்ம் வாந்தி வந்துரும். நீங்க தண்ணியே இருந்தா கூட ஒரு நாளைக்கு எவ்வளோ நீங்க குடிக்க முடியும்? 10 டேக் போச்சுனாலும் 10 டேக்கும் நீங்க ஏதோ ஒரு சரக்கு அடிச்சு தான் ஆகணும். அதெல்லாம் இருக்கும். இப்ப என்னோட இன்ட்ரோ ஷாட்டே இருக்கும். அவன் ஏன் ஷேக் பாபுன்னா, அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கட்டிங் இது பண்ணும்போது கை உதறும். அவனால குடிக்க முடியாது. யாருன்னா ஒருத்தர் தான் ஊட்டி விடணும். இப்ப இந்த ஷாட் 10 டேக் 10 வாட்டியும் நான் அத குடிச்சிட்டே இருக்கேன். அதெல்லாம் ரொம்ப டஃப்பான ப்ராசஸ். ஒரு ஆக்டர் எந்த கேரக்டரா இருந்தாலும் அதுலேருந்து வெளில வர்றதுன்றது வந்து மென்டலி ரொம்ப ரொம்ப எக்ஸாஸ்டிங்கா தான் இருக்கும் கண்டிப்பா. இல்ல? பயங்கர எக்ஸாஸ்டிங்கா இருக்கும். பயங்கர டஃப்பா இருக்கும். மென்டலி அதுலேருந்து வெளில வர்றது. ஏன்னா, நம்ம ரொம்ப அந்த கேரக்டர நம்பி பண்றோம். மேபி மேலோட்டமா வந்து இப்போ ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு நம்ப இப்போ மூவிங் ஃபார்வர்ட் அப்படிதான் மாறணும்னு நினைக்கிறேன். ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப். அதேதான். பயங்கரமா இப்படி இருக்காங்க, அப்படி வந்தா வெளில வந்தா, ஓகே அப்படி இருக்காங்க. ஆனா, நம்மளால அப்படி பண்ண முடியல. அவரு ஆக்சுவலி இவரு அட்டகத்தி தினேஷ் அவர் ஒரு இதில சொன்னார். முன்னாடி அவருக்கு ஒரு விஷயம் நரேட் பண்ணியிருந்தப்ப, முன்னாடி நான் ட்ரை பண்ணப்ப அவர் சொன்னார். அதில எனக்கு கதை பிடிச்சிருக்குங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் விஷயம் வருது. எனக்கு இப்பலாம் போலீஸ் ஸ்டேஷன பார்த்தாலே விசாரணை பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்கா இருக்கு. இருக்கு. ட்ரமாட்டிக்கா இருக்கு. அதனால அது வேணாம் அப்படின்னு சொன்னார். அவரோட ஆக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் எவ்வளோ விஷயத்த அவர் கோ த்ரூ பண்றாரு. ஆனா, இப்போ அவர பத்தி எங்க நம்ம நெறைய பேசுறோம். இப்போ குக்கூ பண்ணிட்டு அதனால அவர் கண் வந்து எவ்வளோ நாள் அஃபெக்ட் ஆச்சு. இப்போ விஷால் சாருக்கு அது எவ்வளோ அஃபெக்ட் ஆச்சு. இவ்ளோ டெடிகேட்டடா இந்த ஆர்டிஸ்ட் பத்தி என்னைக்கு நம்ம பேசுறோம். இப்போ ஜெய் பீம் பண்ணும்போது மணிகண்டன் எவ்வளோ பிசிக்கலா அவஸ்தைப்பட்டிருப்பாரு. நிஜமாலே அடி அவ்வளோ அடி விழுந்திருக்கும்ல. ஸோ அத பத்திலாம் நம்ம கண்டிப்பா பேசணும். பேசணும். ஆனா வந்து இப்ப நம்ம பேர் சொல்ல விரும்பல. ஆனா மத்த ஸ்டேட் ஆக்டர்ஸ அவ்ளோ அப்ரிஷியேட் பண்றீங்க. ஏன்னா, நீங்க எல்லாம் அவ்ளோ பேஜஸ் வச்சிருக்கீங்க. அவ்ளோ சினிமாவ பத்தி இன்டராக்ட் பண்றீங்க. இவங்களோட டெடிகேஷன் எடுத்து போடுங்க. அவரு தினேஷ் இது பண்ணது. அந்த ஒரு ஷாம் வந்து அந்த ஒரு படத்துக்காக கண்ண வந்து அவரு கண்ணு தூங்காம இருந்து தூங்காம வருத்திட்டாரு. இருந்து இது பண்ணார்ல. அது எல்லாமே இப்ப அவரு பரத் வந்து இப்ப நீங்க அதுக்காக பிசிக்கலா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுத்திருப்பார்ல. அதெல்லாம் பயங்கர டிஃபிகல்டி. உங்களுக்கு ஃபேட் பெர்சன்டேஜ் அவ்ளோ கம்மி பண்ணி கொண்டு வராங்க. அப்ப அத பத்திலாம் யார் வந்து பேசுறது. பேசுறது? அதெல்லாம் பேசியே ஆவணும் நம்ப. ஒரு ஆக்டருக்கான அந்த கிரெடிட் நம்ம கண்டிப்பா குடுத்தாகணும்ல. கண்டிப்பா, எஸ். கண்டிப்பா. ஓகே, ஓகே. ஒரு அழகான ஒரு ஜர்னி இருக்கு. அந்த ஜமாக்குள்ளேயே அவ்வளோ ஒரு அழகான ஒரு வாழ்வியல் உங்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ நீங்க சொன்ன மாரி உங்க பேரண்ட்ஸ்க்கு, உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன கதை பண்றான் அப்படின்றத விட, என் பையன் கதை பண்றான் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ இப்போ அது ஃபைனலா வெளில வருது. தியேட்டர்ல என் பையனோட படம். அவன் டைரக்ட் பண்ணி அவன் நடிச்சிருக்கான் அப்படின்றப்போ, தே மஸ்ட் பி இன் த டாப் ஆஃப் த வேர்ல்ட். அது வேற லெவல் ஃபீலிங்கா இருந்திருக்கும். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அவங்கள கூட்டி போய் தியேட்டர்ல பார்க்குறப்போ? ஆக்சுவலி அவங்க தியேட்டர்ல எப்படி ரசிச்சாங்கன்றத நான் பார்க்கவே இல்ல. அவங்கலாம் திருவண்ணாமலைல படம் பார்த்தாங்க எல்லாருமே. எல்லாருமே படம் பார்த்தாங்க. நான் இங்க சென்னையில இருக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ரிலீஸ் அன்னைக்கு நம்ம இங்க தான் இருந்தாகணும். இங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குற ஒரு இது கிடைச்சது. லைக் எனக்கே ரொம்ப எமோஷனலா இருந்தது. வந்து என்னால படம் பார்க்கவே முடியல. ரிலீஸ் அப்ப உங்களுக்கு ஐய்யயோ! ஒரு கூச்சம் வந்துரும். ரோகிணில அந்த ஸ்க்ரீன்ல கடைசி நீங்க அதோட லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் கூட லாஸ்ட் சீட்டுக்கு போவாது. அந்த இடத்துல கார்னர்ல போய் உட்காந்து பயத்துல அழுதுன்னு உட்காந்துருக்கேன். ஐய்யயோ! நம்ம படத்த பார்க்குறாங்களே! ஒரு மாரி கூச்சமா இருக்கு. இது தப்பா தெரியுமா? அது தப்பா தெரியுமா? அந்த பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க இது பண்ணாங்க. அது க்ரோ ஆச்சு. கடைசியில வந்து அந்த எழுத்து, இயக்கம், நடிப்பு பாரியில் அழகன்னு போடும்போது, அவங்க கிளாப் பண்ணது வந்து அவ்ளோ நிறைவா இருந்தது. பயங்கர நிறைவா இருந்தது. ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருந்தது. அப்புறம் ஊர்ல இருந்து கரெக்ட்டா ஷோ முடிச்சுட்டு அவங்கலாம் வீடியோ கால் பண்ணாங்க. வீடியோ கால் பண்ணி எல்லாம் அவ்ளோ எமோஷனலா அழுதாங்க. செம்மையா இருந்தது. அவங்க யாருக்குமே என்கிட்ட இருந்து இப்படி ஒரு படம் எதிர்பார்க்கவே இல்ல. ஜமாவே எதிர்பார்க்கல. ஏன்னா நான் ரொம்ப வீட்லயும் சரி, இதுலயும் சரி ரொம்ப ஜாலியா ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டடா சுத்தின்னு இருக்க ஒரு ஆள் தான். என்கிட்ட இருந்து இவ்ளோ சீரியஸான ஃபிலிமே வந்து எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கல. இவ்ளோ எமோஷன்ஸ் நிறைஞ்ச எமோஷனல் ஒரு இருந்தா இது பண்ணி முதல்ல எனக்குள்ள இதெல்லாம் இருக்குமா? என்னால இதெல்லாம் எழுத முடியுமா? பாரேன் இந்த பையன்குள்ள ஏதோ இருந்திருக்கு அப்படிங்கிற மாரி. சேத்தன் சார் என்கிட்ட கதை சொல்லி முடிச்சோனே என்கிட்ட ஒண்ணே ஒண்ணு தான் கேட்டாரு. உங்க வயசு என்ன? அப்படின்னு கேட்டாரு. சார் அப்ப 31 சார் அப்படின்னு சொன்னேன். இந்த வயசுல எப்படி இவ்ளோ சீரியஸான ஒரு கதைய நீங்க எழுதுறீங்க? எப்படி நீங்க இது பண்ணீங்கன்னு? தெரியல சார் தோணுச்சு எழுதிட்டேன். மேபி அப்ப வந்து இந்த வயசுக்குள்ளவே நம்ம வந்து அவ்ளோ விஷயங்கள பார்த்துருக்கோம். எக்ஸாக்ட்லி. அவ்ளோ பெயின் நிறைந்ததா நம்ம வாழ்க்கை வந்து இருந்திருக்கு. அப்ப அந்த பெயினான எமோஷன்ஸ் வந்து நமக்கு சின்ன சின்ன நுவான்சஸ் கூட நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா நம்மளோட பாத் அந்த மாதிரி. ரொம்ப ஈஸியான பாத்தா இருந்தது இல்லைங்களா? வந்து முதல்ல சிட்டிய புரிஞ்சுக்கிறதுன்றதே ஒரு ஊர்ல இருந்து வர்ற பசங்களுக்கு இது இருக்கும்.
அது சிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதில் நம்மளோட கரியரை நம்ம சூஸ் adapt பண்ணி ஆகி அதுக்கு ஏத்த நம்ம மாதிரி. அடாப்ட் ஆகி நம்ம கரியரை சூஸ் பண்ணி அதில் எக்ஸல் ஆகி அதில் வர்றதுன்றது வந்து திரும்பி பார்த்தா அந்த 30 வருஷமே ஒரு 60 வருஷ ப்ராசஸாக இருக்கும். அப்படிதான் வந்து இருந்தது. எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இப்போ அன்பேடான வரும்போது திரும்பவும் என்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி இருந்தது வந்து அப்படியே புரட்டி போட்ட புரட்டி போட்ட மாதிரி இருந்தது. ஒன்று யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஒரே மாதிரி பண்ணாமல் நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து ஒரு கான்ஷியஸான டிசிஷன் நீங்க சொல்லியாச்சு. ஒரு ஸ்டீரியோடைப்க்குள்ள விழுந்துடக்கூடாதுன்னு இப்போ அன்பே டயானா எடுக்கிறீங்க. இந்த கதை தான் எடுக்க போறோம். பிகாஸ் ஐ திங்க் இந்த மாரி கேரக்டர்ஸா இப்ப ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேரக்டர் அந்த மாரி படங்கள்ல ஃபிட் இன் பண்ணத நம்ம பார்த்துருக்கோம். பட் அவங்களுடைய லைஃப் இருக்கும். இப்படிதான் இருக்கும். அவங்க ஒரு தமிழ் பையனும், ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலியும் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு அழகான ஒரு கான்செப்ட்டே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் கேரக்டர்ஸ் சூஸ் பண்ண விதம். எனக்கெல்லாம் ரோஜா ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க நிஜத்துல நம்ம அவங்க கிட்ட பேசியிருக்கோமா? ஸோ அவங்க எப்படி இருப்பாங்களோ, அதே மாரி ஒரு இதுல இருந்தது வந்து இட் வாஸ் வெரி நைஸ். ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. அண்ட் கோபியோடதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஹவ் டிட் யூ சூஸ் திஸ் கேரக்டர்ஸ் அண்ட் எப்படி அலைன் ஆன விதம் எப்படி? நான் காஸ்டிங் வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன். எனக்கு அது அது நம்ம காஸ்டிங் மட்டும் நல்லா பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு படம் ஒரு 80-90% டன். அப்படி தான் வந்து ஒரு யாரோ ஒரு ஃபாரின் டேரக்டராக சொல்லியிருப்பார். மார்ட்டின் ஸ்கார்சி சொன்னாரா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி பாதி படம் வந்து காஸ்டிங்கில் தான் இருக்குது அப்படின்னு. நான் ஜமாலேயும் ரொம்ப கான்ஷியஸாக வந்து காஸ்டிங் மட்டும் நான் பண்ணியிருந்தேன். அது வரும்போது நிறைய அதுக்கான விஷயங்கள் இப்போ சேது சாரே ஒரு இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தார். காஸ்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வரும்போதும் எனக்கு இப்போ திரும்ப ஐயோ அது நம்ம தெரியாமல் பண்ண ஒரு விஷயத்த லைட்டாக தெரிஞ்சு பண்ண விஷயத்த ரொம்ப பாராட்டுறாங்களே. அப்போ இதில் ரொம்ப கான்ஷியஸா பண்ணணும். கான்ஷியஸாக பண்ணணும், சரியாக இருக்கணும் ஒரு கேரக்டர். இன்னொன்று வந்து நமக்கு தோணும் எழுதும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருப்போம். ஆமாம் இதுக்கு வந்து பயங்கரமாக இவங்க கரெக்டாக இருப்பாங்கடா அப்படின்னு நமக்கு ஒரு உள்ள ஒரு இன்ஸ்டிங் சொல்லும். அவ்வளோதான். அப்போ ஆக்சுவலி நான் வந்து அந்த அம்மா கேரக்டருக்கு வேற ஒரு ஆப்ஷன் தான் வச்சுருந்தப்ப அவங்க ட்ரை பண்ணலானப்போ எங்களோட அசோசியேட் ப்ரொடியூசர் அவர் நரேன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவோம். ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்து இதில் என்னங்க இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு. ரோஜா மேம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு டக்குன்னு ஒரு செம்மையாக இருப்பாங்க, செம்ம ஆப்ஷனுங்க, ஐயோ தேங்க்யூ அப்படின்னு. உடனே எனக்கு அவங்க மீட்டிங் மட்டும் நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, நான் இது பண்ணிடுறேன். உடனே அவங்க பேசினாங்க. போயிட்டு ரோஜா மேம் கிட்ட சொன்னோடனே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, மேம்க்கு என்ன எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்தாங்க. இது என் ரியல் லைஃப் கேரக்டர் இருப்பாரு அப்படின்னாங்க. அப்படியா? அவங்க வந்து அதான் சொன்னாங்க. என்ன பார்க்க எல்லாம் பயங்கர டெரர்ன்னு நினச்சிப்பாங்க. ஆனா வீட்ல வந்து நான் ரொம்ப பாசக்காரி. என் பிள்ளைங்க மேல வந்து நான் ரொம்ப பாசமா இருப்பேன். என் ஹஸ்பண்ட் கிட்டயும் நான் கொஞ்சம் டெரரா தான் இருப்பேன். வீட்லயுமே கொஞ்சம் டெரரா இருப்பேன். ஆனா என்கிட்ட வந்து பயங்கரமான ஒரு பாசம் இருக்கு. இத வந்து இன்னொன்னு தெலுங்கு வேற. இது வேற இருக்கு. எனக்கு அப்படியே என்ன பார்க்குற மாரியே இருக்கு. நான் பண்றேன் அப்படின்னாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு கனெக்ஷனை வந்து ஏற்படுத்திச்சு இந்த கதையோட. அவங்க உள்ள வரும்போதும் இப்போ ஒரு இதில் சொல்லும்போது கூட சொன்னாங்க. இன்னொன்று என்னன்னா அவங்க பையன் பேரும் கிருஷ்ணா. இப்போ நானும் கிருஷ்ணா அவங்க ஒரு ஒரு அந்த அட்மாஸ்பியரும் நாங்கள் வீட்டோட அட்மாஸ்பியருமே அது ஒரு வீடு அப்படிங்கிறது தான். ஒரு ஷூட்டு இது இது பண்ணுறோம் அப்படிலாம் இல்லாமல் ரியலிஸ்டிக்கா அமைஞ்சிருச்சு உங்களுக்கு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக அமைச்சோம். எல்லாத்தையுமே இது அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டேஜிங்குமே அப்படி பிளான் பண்ணோம். இப்போ எந்த ஸ்டேஜிங்குமே அது சும்மா இல்லாமல் இப்போ அந்த அம்மா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வரும்போது அவங்க எல்லாருக்கும் இப்போ அவங்க வீட்டில் வந்து அவங்க மாவு கடை வச்சிருக்கிறதுனால அவங்க வீட்டில் எப்பயுமே தோசை தான், நைட் ஆனால் தோசை தான் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா தோசை தோசை கொடுத்துட்டே இருப்பாங்க. தோசை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த இப்போ மாவு இருக்கிறதுனால மாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவங்க இட்லி தோசை தான் செய்கிறாங்க இப்படிங்கிறதா வந்து அந்த கான்செப்டாக வச்சுருந்தோம். ஒரு சீனுக்குமே அந்த அம்மாவோட இன்ட்ராக்ஷனாக அது இருக்கும். அப்பா ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு வரும்போதும் அது இருக்கும். இப்போ அந்த ஸ்டேஜிங்லாம் பிளான் பண்ணோம். இந்த டைலாக் வரும்போது இவங்களுக்கு தோசை போடணும், அதை வச்சே ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்படியே தோசை எடுத்துகிட்டு வரோம், தம்பிக்கு போய் போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜிங் வந்து பிளான் பண்ணோம். இப்போ அவங்க புரட்டாசி கும்பிடுவாங்க. அப்போ இது பண்ணும்போது அந்த அம்மா ரைஸ் போட்டுகிட்டே தான் வந்து பேசுவாங்க. அந்த படையலுக்கு ரெடி பண்ணிகிட்டே வந்து பேசுவாங்க. அப்புறம் இவன் வீட்டில் சொன்னதுக்கப்புறம் தம்பிக்கு தெரிஞ்சப்பையும் தம்பிக்கு சாப்பாடு போட்டுகிட்டே தான் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த அம்மா வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அந்த அட்மாஸ்பியரை வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இப்போ வெளில இருக்கும்போது கூட அவங்க கீரை கிள்ளிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது இது பண்ணுவாங்க. அப்பா காஃபி கொடுக்கும்போதும் கீரை தான் இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அவங்களுக்கு நாங்கள் ஒன்று ஒன்றா கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். அப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் அதுல அவங்களுக்கு இன்னும் நிஜத்தன்மை தான் அதிகமா இருக்கு. அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற மாதிரி லைவ்லினஸை நம்ம ஜாஸ்தி பண்ணுறோம். அப்போ அவங்க பயங்கரமாக அதுக்குள்ளே கனெக்டட் ஆகி வந்தாங்க. அவங்க பயங்கர என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. அவங்கள பார்க்குறதுக்கே வந்து பயங்கர ஒரு நாளும் எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஒரு சீன் அன்ஃபோல்ட் ஆகும் போதும்
பயங்கர இன்னொன்று வந்து நான் அவங்கள வந்து பயங்கர அழகாக இருந்தாங்க. எனக்கு அவங்கள ஃப்ரேமில் பார்க்கும்போது இப்போ பயங்கரமாக இருக்காங்க, ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்காங்க, லட்சணமாக இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவங்க சிரிச்சா அழகாக இருந்துச்சு. அந்த ஸ்மைலெல்லாம் நாங்கள் சின்ன சின்னதாக வேற ஒரு இடத்துல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி யூஸ் பண்ணோம். அவங்க பயங்கரமான அடிஷனாக எனக்கு வந்து தெரிஞ்சாங்க. கோபியும் கிட்டத்தட்ட அப்படிதான். அது நான் ரியல் லைஃப் கேரக்டர்லேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான் அந்த பெங்களூர் பாபான்றது. ஸோ அந்த கேரக்டரை எவ்வளோக்கு எவ்வளோ இதுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதில் கோபியோட நுவான்சிஸும் என்னென்னலாம் இது பண்ணணும். அவருமே நிறைய விஷயங்களை கொண்டு வந்தார். இன்னொன்று கோபியை வந்து ஒரு சில இடங்களில் நம்ம அவர் டைலாக்லாம் பேசணும், பார்த்தாலே சிரிச்சிருவோம். அதெல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக ஒரு சில ரியாக்ஷன்ஸ்லாம் பண்ணி அவரும் வேற லெவலில் அதை பிரிச்சுட்டார். கேண்டிடா ஏதாவது பண்ணுவாப்ல, ஆனா அது ரொம்ப ஃபன்னியா ஹிலேரியஸா முடிஞ்சிரும் அந்த ஒரு ஆமாம். கேங்குள்ள. இப்போ அதில் கூட வரும், அது சொல்லுவாங்க. இப்போ ஒரு என்ன மேம் நிச்சயதார்த்தம் நடக்கும், வெளில சொல்லுவார், என்ன மேம் இப்போ கூட லவ் மேட்டரை வீட்டில் சொல்ல மாட்டியா அப்படின்னு. சொன்னால் மட்டும் எதனா மாறிட போதா அப்படின்னு ஒன்று அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அம்மா வந்துடுவாங்க. அம்மா வராங்க அப்படி சொன்ன பண்ணோம். இதுதான் ஆமா இது. ஆமா ஆமா. அது வந்து இவர் மம்மி 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 அப்படின்னு ஒரு ரவுண்டு இப்படி இது பண்ணுவார். செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் அவராக அடிஷ்னலாக ஆட் பண்ணது தான். அம்மா வராங்கன்றது இன்டிமேட் பண்ணணும், அவ்வளோதான். அது அவர் பண்ணது இருக்குல்ல, அதெல்லாம் செம்மையாக இருக்கு. இப்போ அந்த ஹாக்கி பேட் சீன்லலாம் கூட இப்போ அந்த பொண்ணு திரும்ப இப்படி போகும்போது இவர் இப்படி சுற்றி ஒரு சுற்றி நிற்பார் திரும்ப. அப்புறம் அந்த நிச்சயதார்த்த சீன்ல உள்ளே இது பண்ணும்போது கண்ணாடி இப்படி ஒரு மாதிரி பார்ப்பார். அந்த லைட்டிங்க்கும் அதுக்கும் அவர் இருந்தது வந்து சிங்காரவேலனில் வடிவேல் இப்படி பண்ணுவார், அதே மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ இது எல்லாமே அவரோட அடிஷன் தான். சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு ஆக்டர் ஆக்சுவலி டைலாக் பேசுகிறத விட சும்மா நிற்கும் போது தான் நல்லா நடிக்கணும். ஓ ஓகே. ஆமா. ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறப்ப தான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, அந்த கையை வச்சு என்ன பண்றதுன்னு அந்த ஒரு இது இருக்கும். கரெக்ட். நல்ல ஆக்டர்ஸ்க்கு அந்த கம்ஃபர்ட் உருவாயிடும். நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது உங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளா ஸ்க்ரீனில் வச்சுப்பாங்க. நீங்க சும்மா உட்காருங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அவங்க கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. ஏன்னா டைலாக் பேசும்போது ஈஸி, உங்களுக்கு டைலாக் பேச போறீங்க, நீங்க இதில் இருப்பீங்க. ஆனால் சும்மா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டம். கரெக்ட். அப்போ நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது, பார்க்கணுமா வேணாமா, அது ஒரு ஒரு இதாவே இருக்கும். கரெக்ட். ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதெல்லாம் இவங்கெல்லாம் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவாங்க, செம்மையாக பண்ணுவாங்க. இப்போ அது டயலாக்ஸுமே ஐ திங்க் இங்கே வந்து ரொம்ப யதார்த்தமா சில டயலாக்ஸ் இருந்தாலுமே ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு, இந்த மாவு கடை வைக்கிறதுக்கு யார் எனக்கு ஹெல்ப் பண்ணா, இவங்க எல்லாரும் எனக்கு ஏன் ஆளுங்க தானே எனக்கு மாவு கடை வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் ஒன்று இன்ஸ்டன்ட் ஒன்று சொல்வீங்க, வாங்கினவங்க எல்லாம் உன் ஆளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வாஸ் லைக் போகிற போக்கில் ஒன்று சொன்னது, பட் இட்ஸ் வெரி இம்பாக்ட்ஃபுல் அண்ட் பவர்ஃபுல் டயலாக்ல. ஸோ இந்த மாதிரி எழுதுறப்போ நம்மளுடைய பிட்ஸ் அண்ட் பீசஸ், நம்மளுடைய ஐடியாலஜிஸ், நம்மளோட எண்ணங்கள் அதில் இருக்கணும் அப்படின்ட்டு, ஆனால் அதை திணிக்காமல் அது ரொம்ப அழகாக கொண்டு வர ஒரு விஷயம் இருக்குல்ல. ஐ திங்க் தட் இஸ் வெரி அப்ரிஷியபிள் இன் யோர் ஃபில்ம். ஏன்னா வந்து நான் ஐடியாலஜிஸ் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன். நீங்கள் எந்த படம் எடுத்தீங்கனாலும் ஏதோ ஒன்று சின்னதாக நீங்கள் சொல்லணும். நீங்கள் என்ன, ஏன்னா ஏதாவது ஒரு சைட் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். இந்த சைடு அல்ல என்ன சென்டர்ன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஏதாவது ஒரு சைடு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் எடுத்தாகணும். அது எடுக்கிறதுன்றது தப்புமே கிடையாது. நீங்கள் எந்த சைடு எடுத்தாலும் ஆப்போசிட் சைட்லேருந்து உங்களுக்கு அடி விழ தான் போகுது. அது நீங்கள் சும்மா இருந்தாலும் அடி விடும். ஏன் நீ சும்மா இருக்க அப்படின்னு அடிப்பாங்க. அதனால் தைரியமாக சைடு எடுக்கலாம். இன்னொன்று வந்து டிஸ்கஷனுக்குள்ளே வரலாம். எல்லாருமே டிஸ்கஷனுக்குள்ளேருந்து வெளியே இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம். ரைட்டான டிஸ்கஷன்ஸ், அந்த மாதிரி யாரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ அவங்களுமே ஒரு 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 குறைஞ்சபட்ச டிக்னிட்டியோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா நிறைய டிஸ்கஷன்ஸ் வரும். அவன் தப்பு பண்ணுறவனே இருந்தால் கூட அவனோட இன்ட்ராக்ஷன் இருக்குல்ல, அவனை விட நம்ம கோவப்பட்டு இது பண்ணி அவனோட ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே வர்றதுன்றது வந்து எந்த விதத்துலையுமே உங்களுக்கு ஒரு சொல்யூஷனுக்குள்ளே வராது. ஸோ அதை தான் டைலாக்ல நான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட டிஸ்கஷன்ஸ் வந்து ரொம்ப லைட்டான டிஸ்கஷன்ஸாக இருக்கணும், ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸாக இருக்கணும். நீங்கள் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி கன்க்ளூஷன்ஸை வந்து எந்த டிஸ்கஷன்லையுமே உங்களுக்கு கன்க்ளூஷனே வராது. கன்க்ளூஷன் எதிர்பார்த்து எந்த டிஸ்கஷனையும் பண்ணக்கூடாது. ஒரு டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ண தான் ட்ரை பண்ணும். இப்போ நான் சொன்ன அந்த மாவு கடை டைலாக் வந்து டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒன்றே உங்கள்கிட்ட மாவு வாங்கினவன் எல்லாம் அவன் ஜாதிக்காரன் அப்படின்னும் போது, ஆமாம் இல்லைப்பா இந்த பையன் சொன்ன கரெக்ட் இல்லை, எவ்வளோ ஜாதிக்காரங்க வந்து வாங்குறாங்கல்ல, இப்போ நீ எது கொடுப்பா, மாவு கொடுப்பா, ஒரு காய்கறி எடுத்துக்கோ, ஒரு சாப்பாடு எடுத்துக்கோ, ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோ, இதுக்குள்ள இப்படி வந்து கிரியேட்டிங் a discussion. Your point is creating a discussion. It has to create a discussion. அதுதான் வந்து என்னோட தாட் ப்ராசஸ் தான். ஏன்னா நீங்க மட்டும் ஒரு டிஸ்கஷன் உள்ள வச்சீங்கன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, போரிங் ஆயிடும். அவங்கள கிரியேட் பண்ண, அவங்கள டிஸ்கஸ் பண்ணணும். இன்னொன்னு அவங்கள திட்டக்கூடாது, திணிக்கவும் கூடாது, திட்டவும் கூடாது. அப்படி இருந்தா நீங்க சொல்ற பாயிண்ட் பயங்கர வேலிடா போய் அவங்களுக்கு சேரும். கன்ஃபார்ம் அதை பற்றி அவங்க வந்து பேசுவாங்க. ஓகே ஓகே, வெரி ஃபேர். அண்ட் அதை ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் இன்னைக்கு. ஐ திங்க் ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் டேட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட் என்னவா இருக்க போகுது? அடுத்த ப்ராஜெக்ட் என்னவா இருக்க போகுதுன்றதே தெரியல. ஏன்னா இப்பவும் அதான், நான் எதையுமே பிளான் பண்ணுற ஆளே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து அப்படியே இன்னையிலேருந்து ஒரு 10-15 நாளில் என்ன நடக்குதோ அதான் அடுத்த ப்ராஜெக்ட்.
அப்படிதான் வந்து என்னோட தாட் ப்ராசஸ் வந்து எப்பயுமே இருக்குது. ஆனால் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணணும், என்னையுமே எக்ஸைட் பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம ஆடியன்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம், அது சின்ன விஷயமா இருந்தாலும் அதுலேருந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இருக்குது. ஆனால் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. இது இல்லாமல் இப்போ இது வரைக்கும் பண்ணது இல்லாமல் அதை தாண்டியும் ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுமே இருக்குது. ஒரு கதை ஒன்று இருக்குது, அது பண்ணணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. அதுதான் ஃபஸ்ட்டு கதையாக எழுதினேன். எங்கள் ஊர்லேயே பண்ணுற மாதிரி ஒரு கதை, ஒரு பொலிட்டிக்கல் விஷயம். அதை பண்ணணுன்றது இருக்குது. மேபி அது டேரக்டோரியலாக நெக்ஸ்ட் அது இருக்கும். ஆனால் அது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியல. Okay. நடிகனா ஒரு 2-3 படம் முதல் நடிச்சிடலாம், கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்க, கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்து வச்சுட்டு அதேதான் ஒரு குயவனுடைய களிமண்ணா இருந்து அவர் சொல்றது மாதிரி நீங்க வந்து ரொம்ப ஜாலியாக வந்து ஒர்க் பண்ணுங்க. இதில் வெற்றி குடிக்கட்டு வடிவேல் மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வந்து போனேன்னு ஆசை. அப்படியே பக்கத்தில் சென்ட் அடிச்சோமா செட்டில் ஆனவான்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமா, ஆமாம், ரொம்ப ப்ரெஷராக டோன்ட் இருக்குது. டேக் மச் பிரஷர், கொஞ்சம் காம் ஆகுங்க. ஏன்னா ஆக்டர் டேரக்டராக இருந்தோம்னு வச்சுங்களேன், ஒரு சீன் ஐயோ இன்னைக்கு எல்லா ஷாட்டும் எடுத்து முடிச்சிட்டோமா, இன்னைக்கு சீன் எடுத்து நாளைக்கு என்ன சீன் எடுப்பு, இப்படி ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். இங்கே ஆக்டர் கட் அப்படின்னாங்கன்னா பேக்கப் அப்படின்னா ஓகே தேங்க்யூ பாஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். நாளைக்கு சொன்னீங்கன்னா வரோம், டைலாக் சொல்கிறோம், இது பண்ணுறோம். இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகணுன்னு ரொம்ப ஆசையாக எஸ், ஐ மீன் ஐ திங்க் ஆஃப்டர் திஸ் ஃபில்ம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ஆல்ரெடி வந்திருக்கும், பட் இதுக்கப்புறம் நிறைய நல்ல கதைகள் வரும் உங்களை தேடி. நல்ல கதையாக பண்ணுங்க, நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. ஒரு ஆக்டர் ப்ரிவிலேஜ் எடுத்துக்கோங்க கொஞ்ச நாளைக்கு, ஜாலியாக நிறைய படங்கள் பண்ணுங்க. வீல் கிவ் ஆல் தி சப்போர்ட். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் யோர் டிரெக்ஷன், பிகாஸ் கண்டிப்பாக நிறைய லேர்ன் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஐடியாலஜிஸ் இருக்குது, அதை நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ வீல் கிவ் த ஸ்பேஸ் ஃபார் யூ. ஜாலியாக பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நிறைய ரோல்ஸ் வந்து பண்ணுறீங்க, வெப் சீரியஸில், படத்தில் எல்லாத்துலேயுமே பார்க்குறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் நிறைய நீங்கள் வந்து பயங்கரமாக பண்ணணும். இதில் வந்து நாங்கள் மேஜிக்கு நீங்களும் ஒன் ஆஃப் தி கன்சிடரேஷனாக நான் இருந்தீங்கன்றது. உண்மையை சொல்லவா, எனக்கு படம் பார்க்க நோ அஃபென்ஸ் எனி, ரம்யா ரொம்ப அழகாக பண்ணீங்க, நான் அது கூட வந்துன்னு சொல்லிட்டேன். பட் எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. ச்சே, ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு ஒரு மாதிரி அந்த ஸ்லாங் அழகாக பேசுகிறாங்க, அது லுக் வைஸுமே என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டீரியோடைப் இருக்கும்ல, ஒரு ஹீரோயின்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது அவங்கள பார்க்குறப்போ. ரொம்ப ஆசையாக இருந்தது, சே இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கலாம். நிஜமா சொல்கிறேன், படம் பார்க்குறப்போ ஃபுல்லாக எங்கள் டீமில் ஒரு 2-3 பேர் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங் ஏங்க கண்டென்ட், அப்படி அவங்களுக்கு நன்றி சொல்லிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பட் ரம்யா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. பட் இல்லை சொல்கிறேன், இல்லை ரம்யா, அது அவங்க கிட்ட நம்ம எந்த கிரெடிட்டும் டேக்அவே பண்ண முடியாது. பட் சூப்பரா எனக்கு அது வந்து ஆசை இருந்தது பண்ணிட்டாங்க. பார்க்குறப்போ, ரொம்ப அழகாக இருக்கு. எங்களுக்கும் இருந்தது ஒரு ஆ. சில விஷயங்கள். இது நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக சந்திக்கலாம் அடுத்து. கண்டிப்பாக வாழ்த்துக்கள். எஸ் தேங்க்யூ ஸோ மச். Thank you ரியலி so நைஸ் much. டாக்கிங் டு யூ. ஒரு ஃபில்ம் மேக்கராக, ஒரு கிரியேட்டராக, ஒரு ஆக்டராக இவ்வளோ விஷயங்கள் ஒருத்தங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றப்போ அதை இவோக் பண்ணி வெளில கொண்டது ஃபீல் எனக்கும் இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் எவ்ரி திங். தேங்க்யூ ஸோ Thank மச். you. அன்பே டயனா இன்னும் தியேட்டர்ஸில் போயிட்டு இருக்கு. ஆமாம், தயவு செஞ்சு அதெல்லாம் போய் பார்த்து உங்களோட சப்போர்ட் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஒரு பெரிய படம் இருக்குது, அதை எல்லாரும் ரசிங்க. அதே சமயத்தில் இந்த படத்தையும் பார்த்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. ஆமாம், அதுக்கு தான் இவ்வளோ தொண்டை தண்ணி வத்த பேசிகிட்டு இருக்கோம். அன்பே டயனாவை தியேட்டர்ஸில் சப்போர்ட் பண்ணுங்க. பண்ணுங்க. எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர்.